நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள் இணைகிறார்கள். வாருங்கள், அவரை அழைப்போம். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். பி குரு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சொல்லுங்க சார். இது என்ன சொல்றது, எனக்கு எங்க ஆரம்பிக்கிறதுனே புரியல. இன்னும் இந்த குதிரை வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கிறது போல் இருக்கு. அவர் ஏஎம்எம்கேனுடைய இவர் டிடிவி தினகரன் தன்னுடைய லோன் எம்எல்ஏக்கு நான் நோட்டீஸ் கொடுக்க போறேன் அப்படிங்கிறாரு. அவர் எந்த பக்கம் இருக்காருன்னு எனக்கு இன்னும் தெரியல சார். ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், இன்னமும் குதிரை பேரம் ஏன் அப்படிங்கிறதுக்கு பத்தி if you can just tell us what is going on, sir. இல்ல, இந்த குதிரை பேரம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, அது லாட்ரி மார்டின் அவர்களுடைய மனைவி திருமதி லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக 3 மாசம் முன்னால ஜாயின் பண்ணாங்க. 2 மாசம் முன்னால. அதுக்கு முன்னால அவங்க இந்த பாரிவேந்தர் ஐஜேகே அந்த கட்சியில ரொம்ப வருஷம் இருந்தாங்க. அந்த குடும்பம் இந்தியா முழுக்க இல்ல, சர்வதேசத்திலையும் வியாபிச்சு இருக்கு. அவருடைய ஒரு பையன் ஜோஸ் சார்லஸ் பாண்டிச்சேரியில இப்போ அந்த ரங்கசாமியுடைய அந்த அமைச்சரவையில் அநேகமாக இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டணியில் இருக்காரு. ஒரு தனி புது கட்சி ஆரம்பிச்சு ஆதவர்ஜுனா முதல்ல பெண் நிறுவனத்தோட இருந்தாரு, அதாவது சபரீசன் அவர்களோட இணைந்து. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்குத்து பிரச்சனைகள் அதிகமாகி, அதாவது ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுக்கு காரணமே சபரீசனும் அந்த பெண் நிறுவனம் அவர்கள் சரியாக செயல்படாதுதான் அப்படிங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க பெண் நிறுவனம் சபரீசன் பரிந்துரை செய்த ஒரு 95 வேட்பாளர்கள் திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதை விட முக்கியம் ஸ்டாலின் அவர்களே அவருடைய குளத்தூர் தொகுதியில், அதுவும் அங்கே ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெட்டராக பண்ணியிருந்தார் அவர். அப்படியும் யாரோ ஒரு விஎஸ் பாபு, இந்த சேகர் பாபுவோட டிஎம்கேலேயே ஒரு காலத்தில் இருந்து, டிஎம்கேல இருந்து சேகர் பாபுவோட சண்டை போட்டுக்கிட்டு லோக்கல் தாதாவாகி வெளியில போய் எங்கேயோ சுத்தி கித்தி அப்புறம் 2 மாசத்துக்கு முன்னால தாவைக்கால வந்த அந்த விஎஸ் பாபு அவரால் தோற்கடிக்கப்பட்டார் என்பது ஒரு பெரிய அவமானம், பின்னடைவு ஒரு திமுக தலைவருக்கு, சிட்டிங் சிஎம்க்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த குதிரை பேரம் ஆரம்பிச்சது என்னன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அதிமுகங்கிற முதல் வாய்ஸ் யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா, வேலுமணி கிட்ட இருந்தோ சிவி சண்முகம் கிட்ட இருந்தோ வேற யாருக்கிட்ட இருந்து வரல. 2 மாசத்துக்கு முன்னால அதிமுக சேர்ந்த லீமா ரோஸ் அவர்களிடமிருந்து தான் அந்த குரல் முதலில் வந்தது வெளிப்படையாக. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. இது குதிரை பேரம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், விஜய் அவர்கள் ஒரு அரசியல் நாகரிகம் என்ற முறையில் அவர் ஸ்டாலின் அவர்கள், வைகோ, இப்படி டிடிவி தினகரன், இவர் பாமக அன்புமணி இவங்களெல்லாம் போய் பார்த்தாரு. கூட்டணி கட்சி தலைவர்களையும் பார்த்தாரு. அது ஒரு அரசியல் நாகரிகம்னு அதை பாராட்டுறோம் முதல் தடவையா தமிழ்நாட்டில். அதே சமயத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ எடப்பாடியை போய் பார்த்துருக்கணும், அதுதானே முறை. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, எடப்பாடியை தவிர்த்து விட்டு, இத்தனைக்கு அன்னைக்கு மறுநாளைக்கு எடப்பாடி அவர்களுக்கு பிறந்த நாள், அவரை பார்க்கலங்கிறது பெரிய குற்றமா சொல்ல, எல்லாரையும் பார்க்கணும்னா நிச்சயமா அவரை பார்க்கணும், ஏன்னா அவர் தான் அதிமுக தலைவர். அவரை விட்டுட்டு வேலுமணி சிவி சண்முகம் 2 பேரையும் தனியா போய் பார்த்தார். அப்போ அது சந்தேகத்தையும் யூகத்தையும் விமர்சனத்தையும் உண்டாக்குவது. எடப்பாடியை பார்க்கல. இத்தனைக்கு திருமாவளவன் அவர்கள் இவரை பார்க்கும்போது வெளிப்படையா வீடியோல டிவி சேனல்லாம் வந்தது, எடப்பாடி அவர்களை நீங்க கட்டாயம் சந்திக்கணும், சந்திக்க போறேன், திட்டமிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் சந்திக்கல. அதை கேட்டதுக்கு அதுக்கப்புறமா அதுக்கான சூழ்நிலை இல்லைங்கிற மாதிரி ஏதோ சமாளிச்சார் சார். இப்ப இந்த குதிரை பேரத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சோபாக்கள், ரூபாக்களை கொண்ட சோபாக்கள், இது என்னுடைய ஹேஷியம் சார். வீடுகளுக்கு அனுப்பப்பட்டன அப்படின்னு நான் உடனே கொஞ்சம் சயின்டிபிக், எவ்வளவு ஒரு சோஃபாக்குள்ள நீங்க பணத்தை அடைச்சி அனுப்பிச்சிங்கன்னு சொல்லலை, அனுப்பிச்சிங்கன்னா எவ்வளவு பணம் அடைக்க முடியும் அப்படின்னு சார். மிஞ்சி போனா 60 லட்சம்லேருந்து 80 லட்சம் தான் அடைக்க முடியும் சார். நீங்க 2000 ரூபாலாம் அடைக்க முடியாது, அதுக்குள்ள அடைக்க முடியாது. ஏன்னா 2000 ரூபா செல்லாது இப்போ. அதனால 500 ரூபா தான் அடைக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 50லேருந்து 80 லட்சம் ஒரு சோஃபால ஃபில்அப் பண்ணி அனுப்ப முடியும். இது என்ன சார் இந்த சோஃபா? இது அமெரிக்காவா இருந்தா சோஃபா கேட்னு ஒரு 4 பக்கம் பரவிடும் சார். என்ன சார் இந்த விஷயம்?
ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, சோஃபாங்கிறது வந்து சோஃபா வந்தது. இதுல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் யார் யாரெல்லாம் போய் பார்க்க போனாரோ, அதாவது ஸ்டாலின் அந்த மாதிரி திமுக தலைவரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி, அதாவது விசிக, 2 கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீகு, அப்புறம் சிவி சண்முகம், இவர் வேலுமணி, இவங்க 6 பேர்னு வச்சுப்போம். இந்த 6 பேர் வீட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் முன்னால கரெக்டா எல்லார் வீட்லயும் ஒரு சோஃபா வந்து டெலிவரி ஆயிருக்கு. திருமாவளவன் இதுக்கு பதில் சொல்லும்போது, ஏன் நான் சோஃபா வாங்கக்கூடாதா, நான் இன்னைக்கு எதாச்சியா ஆர்டர் பண்ணியிருந்தா அது டெலிவரி ஆச்சுன்னாரு. அது தப்பு இல்லை. ரெண்டாவது, அந்த சோஃபா வந்து ஒரு கால் விஜய் உட்கார்றதுக்காக போட்டுருப்போன்னு பார்த்தா அவர் வரும்போது சால்வை போட்டு நின்று தான் பேசிட்டு போனார் எல்லா இடத்துலையும் முக்காவாசி. ஒருத்தர் வீட்டில் மட்டும் அந்த சோஃபா டெலிவரி ஆயிருந்தா அது எதேச்சியாக வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ அது வந்து அப்படி எடுத்துக்கலாம், கோஇன்சிடென்ஸ். 6 பேர் வீட்லேயும் சோஃபா 1 ஹவருக்கு முன்னால டெலிவரி ஆகுது அப்படின்னால் எல்லாரும் வந்து ஒரே நாளைக்கு சோஃபா வாங்குறாங்கன்னா யாரோ ஒரு பெரிய சப்ளையர் தான் இருக்கணும் ஃபர்னிச்சர் மார்ட்ல. பிரமாதமான சார், நீங்க சொல்றதுல வந்து 60-80 லட்சங்கிறத விட கூட பிடிக்குங்கிறது என்னுடைய கணக்கு. அதாவது 60 கோடி 3 பேர் அமரக்கூடிய சோஃபா. சரி, என்ன எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தருடைய வீட்டு டோர்னுடைய அகலம் தெரியாது நீங்க வாங்குறச்ச. ஸோ பொதுவாக ஃபிட் ஆகிற மாதிரி அதுக்குள்ள போகணும்ல, வீட்டுக்குள்ள போனாதானே சோஃபாக்கு மகிமை. ஸோ அது அப்படி எடுத்து நான் கணக்கு எடுத்ததுல 60-80 லட்சம் வந்து. சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய சொல்லுது. தமிழ்நாட்டுல வந்து ஆம்புலன்ஸ்ல நான் வந்து உதாரணத்துக்காக சொல்றேன், ஆம்புலன்ஸ்ல இல்ல அந்த ஒரு இனோவா மாதிரி காரு, டொயோட்டா இனோவா மாதிரி பெரிய, அதாவது எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய காரு, இந்த கார்ல இந்த சைட்ல எல்லாம் உள்ளுக்குள்ள பணம் வச்சு அதுக்கு மேல ஒரு லேயர் வந்து அந்த பேடிங் வச்சு அப்படி வந்து சில கோடிகள் வந்து எப்பெல்லாம் வந்தது, எந்த தேர்தல் போதெல்லாம் வந்தது, யார் யார் மூலமா வந்ததுன்னு. ஏன்னா நான் ஒரு 15-20 வருடங்களாக அரசியல் பத்திரிகை நடத்துறதுனால இதெல்லாம் வரும். சிலது வந்து பப்ளிஷ் பண்ண முடியும், சிலது வந்து ஆதாரம் எங்கேன்னு கேட்பாங்க, நம்மகிட்ட என்ன போட்டோவை எடுத்து நம்ம போட முடியும். ஸோ அந்த வகையில 60, அதாவது வெளிப்படையாக வந்த செய்திகள், வந்து கொண்டிருக்கும் செய்திகள் என்னன்னா, ஒரு எம்எல்ஏக்கும், அதாவது இந்த அதிமுக அதுல இருந்து பிளந்து கொண்டு எங்களுக்கு 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒருத்தருக்கும் 60 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பகுதி முதல்ல வந்து அட்வான்ஸ் மாதிரி அந்த சோஃபால போயிருக்கு இப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இது எவ்வளவு ஒரு சோஃபால போகும்ன்றதை விட்டுட்டு 60 கோடி அப்படின்னு சொன்னா இது யார் ஏற்பாடுன்னா லீமா ரோஸ் அவர்கள் தான் ஏற்பாடுன்னு பத்திரிகைகளே இங்க வந்து தகவல்கள் போட்டிருக்கு. நம்ம பத்திரிகை பேர் சொல்றது நாகரிகமா இருக்காது, இருந்தாலும் பத்திரிகைகளிலே வர அளவுக்கு பேசப்படுகிறது. 60 கோடினா 25 பேருக்கு அதுவே 1500 கோடி. மார்ட்டின் குடும்பத்தால் இது வந்து 1500 கோடி என்பது இன்னைக்கு அவர் வந்து 1 லட்சம் 2 லட்சம் கோடி அவருக்கு சொத்து இருக்குன்னு சொல்றாங்க பல வகையில. நான் கூட நீங்க பேசுறது இதுலயோ பி குரூப்ஸ்ல நான் ஃபாலோ பண்ணேன், சில இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மிஞ்சி போனா ஒரு 2000-3000 கோடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் ஒரு தோராயமா எடுத்தோம்னா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி பணம் வச்சிருக்கிறவட்ட 3000 கோடி அட்டாச் பண்ணி மிச்சம் நிறைய இருக்கு இல்லையா. அது அந்த அளவுக்கு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பம் வந்து எல்லா விதத்திலையும் இந்த வியாபிச்சு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பணம் தான் இங்க வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதுதான் பரவலாக பேசப்படுகிறது. நேர்களே, இந்த லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தை பத்தி மிகவும் திடுக்கிடும் தகவல்கள் நாங்க இந்த ப்ரோக்ராமுடைய எண்ட்ல சொல்ல போறோம், எண்ட்ல தரப்போறோம். அதனால நீங்க அப்ப வரல கொஞ்சம் கடைசி வரல இந்த ப்ரோக்ராம பாருங்க. ஏன்னா இங்கதான் ஆரம்பிக்கிறது. முதல்ல இந்த குதிரை பேரத்துக்காக எடுக்கப்பட்ட பணம் 1 கோடினே வச்சுக்கலாம் சோஃபால வந்திருக்கு. சார், அடுத்தபடியாக நம்ம அந்த முதல் கேள்வி நம்ம இன்னும் அதை டச் பண்ணல, அதை பத்தி திருப்பி பண்ணுவோம். இந்த அமமுக இதுல என்ன சார் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை சார், அவர் வந்து மன்னார்குடியில் நின்று ஜெயிச்சாரு அமமுகல காமராஜ்னு. அவர் வந்து முதல்ல திடீர்னு ஆதரவு கொடுத்துட்டாரு விஜய் தாவேக்காக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வந்த போது இவர் டிடிவி தினகரன் தலைவர் வந்து இல்ல அவரை காணவில்லை, அவர் கடத்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு ஆளுநர்கிட்ட கொண்டு போய் நேரடியா போய் ஒரு பெட்டிஷனே கொடுத்தார் ரைட்டிங்ல. என்னுடைய எம்எல்ஏவை காணவில்லை, குதிரை பேரம் நடக்கிறதோ என்று சந்தேகம் இருக்கிறது, அவரை காணவில்லைன்னு கொடுத்தாரு. உடனே வந்து தாவேகா பக்கத்துல இருந்து
அவர் வந்து ஆதரவு கடிதம் கையெழுத்து போடுறது, அதை வந்து வீடியோ, அதை ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டெஸ்க்டாப்க்கு முன்னால் உட்காந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து அவங்க வெளியிட்டாங்க. அதாவது நாங்க ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற அர்த்தத்துல. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அந்த காமராஜ் வந்து திடீர்னு டிடிவி தினகரன் பக்கத்துல வந்து நின்று பைக்ல ஓப்பன்ல வந்து நான் எங்கேயும் கடத்தப்படவில்லை, பிள்ளையில யாரும் என்ன கடத்திட்டு போல, ஆனா என் போன் வந்து காணாம போச்சு, இந்த வீடியோ வந்து தாவேகா வெளியிட்டிருப்பது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மார்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிடிவி தினகரனோட பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணி சொன்னார். அப்போ வந்து இந்த வீடியோ அதை ஒட்டி தான் இந்த வீடியோ வெளிவந்தது. இந்த வீடியோ வந்த உடனே டிடிவி தினகரன் என்ன கேட்டார்னா, அவர் காமராஜ் உட்காந்து எழுதுறாரு லெட்டரு, அவர் பக்கத்துல அவர்கிட்ட பேனாவை எடுத்து கொடுத்து பேப்பரை அந்த லெட்டரை கையில வாங்குறவர் உயரமா ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் முகத்தை காமிக்கலையே, அவர் யாருன்னு கேட்டார். உயரமா சார், இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்காது சார், இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்காது போல இருக்கு. சார் யாருன்னு கடைசி வரைக்கும் நாங்க சொல்ல மாட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது யாரு உயரமா இருக்கிறவருங்கிறது தாவேகால எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கா முதல் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை? ஆமா, அவரேதான். கையில வில்லோட திருப்பி அங்கேதான் வருது நேயர்களே, திருப்பி அங்கேதான் வருது. திரும்பி நாங்க வரப்போறோம் அந்த இடத்துல. பேக் டு யூ சார், சாரி. அதான் அப்போ அதான் அவர் கையில வில்லோட இருக்காருன்னு. அது வந்து இந்த வில் மட்டும் இல்ல, நிறைய அவருக்கு வில் பவரும் இருக்கு, வெல்த் பவரும் இருக்கு, வில் பவரும் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் இத வந்து பாத்தீங்கன்னா மார்டின் அவர்கள் யார், அது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டீட்டெயில்டா நான் போல. வெஸ்ட் பெங்கால் எங்கெல்லாம் அவர் லாட்டரி நடத்தி பெருசா அவருடைய வழக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கவர்மெண்டோட ஒரு எம்ஓயு போட்டுட்டு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஷேரிங், ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸ்ல 1 லட்சம் டிக்கெட் அப்ரூவ் பண்றதா, அதான் டிக்கெட் சொல்லி அடிக்கிறதா அப்ரூவ் பண்ண வாய்ப்பாரு. 10 லட்சம் டிக்கெட் அடிப்பாருன்னு சொல்றாங்க. அப்போ 9 லட்சம் டிக்கெட் வந்து இல்லீகலா சேல்ஸ் பண்ணிடுவாரு. இந்த 1 லட்சம் டிக்கெட்டுக்குள்ள அந்த குளுக்கிறது, குளுக்காதது, வேண்டியவங்களுக்கே குளுக்கினா மாதிரி காமிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஏன் இது வந்து நம்ம வந்து இவ்வளவு தைரியமா சொல்றோம்னா, வெளிப்படையா இது வந்து சிக்கிம் லாட்டரியில எல்லாம் இந்த மாதிரி கோல்மால் பண்ணி அவங்க வந்து கிரிமினல் கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 800 கோடி ஏமாத்திட்டாரு, 1200 கோடி ஏமாத்திட்டாருன்னு. இவர் எங்கெல்லாம் போய் வந்து அதை நடத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, பொதுவா பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள், அதாவது மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நடத்துற இடத்துல. தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதுதான் லாட்டரி சீட்டுனால மக்கள், பாமர மக்கள் கெட்டு போறாங்கன்னு சொல்லி அதை வந்து பேன் பண்ணாங்க. ஜெயலலிதா ஆட்சி, அதுக்கு முன்னால் வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்தது. விழுந்தால் வீட்டுக்கு, இல்லையேல் நாட்டுக்குன்னு அப்போ கலைஞர் பேசுவார். அது யார் வீட்டுக்குன்னு அவர் சொல்லல, அதுக்கு விழுந்தால் வீட்டுக்குன்னு சொன்னாரு, யார் வீட்டுக்குன்னு சொல்லாம விட்டுட்டாரு. அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மக்கள் தலை வெடிச்சிடும் போல சார், யார் என்று ஒரு ஹிண்டாவது கொடுங்க சார். பாவம் மக்கள் ரொம்ப தத்தளிக்கிறாங்க. நான் எப்பவுமே என் மக்களுக்கு தான் வந்து நான் உழைக்கிறேன்னு அவர் வந்து ஆரம்பத்திலேன்னு சொல்லியிருந்தார் சார். மக்கள்லாம் என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா, என் மக்கள்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு தப்பா புரிஞ்சின்றது தமிழ்நாட்டு மக்களுடைய தவறு தானே. அவர் சொன்னது என் மக்கள்னா என்னுடைய குடும்பம், என் புள்ள, என் பேரன், என்னுடைய குடும்பத்துல உள்ள ஃபர்ஸ்ட், செகண்ட், இப்படி அவர் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. திராவிட மாடல்ல சொல்லியிருக்காரு. அப்படி வரும்போது நீங்க சொல்றத பார்த்தா சார், நீங்க சொல்றத பார்த்தா இந்த என் மக்கள் டேக் லைன்ல என் மக்கள் போயிட்டாங்க, என் மட்டும்தான் அண்ணாமலை கிட்ட மிச்சம் இருக்கும் மாதிரி இருக்கு. அந்த மண்ணையாவது அவரை மிச்சப்படுத்தி அவர் வந்து மறுபடியும் பாஜகவை மேல கொண்டு வரணும்னு தான் எல்லாருடைய ஆசையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும். இதுல இந்த மார்டின் பத்தி சொல்லும்போது என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, ஒரு பீரியட்ல வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து பிஜேபிக்கே 1000 கோடி கொடுத்தாரு ஒயிட்ல. ஆமா, 570 கோடி டிஎம்கே கொடுத்தாரு. அப்போ எல்லா பக்கமும் கொடுத்தது மட்டும் இல்லாம போப் அவர்களுக்கு அவர் வந்து 2000 கோடி ஈக்குவலண்ட், அதாவது போப்பாண்டவருக்கு கொடுத்ததாகவும், அதனால அவர் போப்பாண்டவர் நேராக அவரை வரவழைத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண. அப்ப என்கிட்ட யாரோ கேட்டாங்க, போப்பாண்டவர் அப்படியெல்லாம் பண்ணுவாரான்னு. என்கிட்ட 2000 கோடி இருந்தா நான் வேணா அனுப்பி பார்க்கலாம், ஒரு கால் என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணா நான் கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும், நமக்கு தெரியாது. அது சரி, ரைட்டு. போப்பாண்டவர் நேர கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாருன்னா ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இல்லாம பண்ண முடியாது. அது 2000 கோடியா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அவ்வளவு பெரிய நெட்வொர்க் அவருக்கு. இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள்
கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் நிழல் முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போ உள்ள வெளிவந்து உள்ள விஷயத்துடைய சாராம்சம். தமிழ்நாட்டுடைய நிழல் முதல்வர். ஏன் நிழல் முதல்வர்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவருக்கு டாஸ்மாக் அமைச்சர் கொடுக்க போறதா பேச்சு இருந்தது, அதாவது தகவல்கள். ஆனா கடைசியா இப்ப நேற்றுக்கு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி இருக்கிறதுலயே காசு வந்து நீங்க கேட்காமையே கொட்டக்கூடியது, அப்படியே குற்றால சீசன்ல கொட்டுற அருவி மாதிரி கொட்டக்கூடிய பணம் வந்து பிடபிள்யூடி. ஏன்னா பிடபிள்யூடியில ஹைவேஸ் வந்துருது. முன்னாலெல்லாம் வந்து போக்குவரத்து துறையில வந்து ஹைவேஸை சேர்த்திருந்தாங்க, நெடுஞ்சாலைத்துறை. இப்போ வந்து அதை வந்து பிடபிள்யூடி சேர்த்துட்டாங்க. ஏன்னா போக்குவரத்துல வெறும் இந்த போக்குவரத்து கழகம் டயரு பாதி கழண்டு அந்த பக்கம் முன்னால ஓடும், ஆக்சில் பின்னாலேயே உட்காந்துரும். இந்த ஓட்ட பஸ் எல்லாம் நடத்துற அந்த கழகங்கள்ல தான் போக்குவரத்து. அதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு வராது. அதுலயும் ஊழல் நடந்தது திமுக அரசுல. ஆனாலும் அதாவது அந்த வால்யூம் வந்து அதிகமா இருக்க வாய்ப்பில்லை. பிடபிள்யூடியில அது வந்து அதெல்லாம் துரைமுருகன் அவர்கள் வச்சிருந்த போதுதான் 60,000 கோடி மணல் கடத்தல், கனிம வள கடத்தல் எல்லாம் வந்து யாரு, துரைமுருகன் வந்து பணம் சம்பாதிச்சிட்டாரு. இது சொன்னது எதிர்கட்சி இல்ல, அவரோட கூடவே அவருக்கு அசிஸ்டண்டா இருந்த குடியாத்தம் குமரன் ஒரு திமுக காரர், அவருடைய பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவர். அவருக்கும் தகராறு வந்த உடனே 60,000 கோடி, அப்புறம் அவருடைய பையன் கதிரானந்த் பேர்ல மணல் கடத்தல் ஆசாமிகள்லாம் லண்டன்ல ஹோட்டல் வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் விவரமா பப்ளிக்காவே வெளியிட்டார். வெளியிட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியல, கொஞ்ச நாள்ல சைலண்ட் ஆயிட்டார் அவர். என்ன வெளியிட்ட உடனே ஏதோ அவரை கூப்பிட்டு கவனிக்க வேண்டியதை கவனிச்சா அவர் வந்து சைலண்ட் ஆயிட்டாரோ என்னமோ தெரியல. ஆனா வெளியிட்டது எல்லா பத்திரிகையிலையும் டிவி சேனல்களையும் வெளியில வந்தது. டிவி சேனல்னு சொல்லும் போது ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு 2 நாளைக்கு முன்னால இல்ல 3 நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டுல மிக பிரபலமாக ஒரு காலத்துல வந்து தமிழ் நியூஸ் பேப்பர்னு சொன்னாலே அந்த பேப்பர் மட்டும்தான். நான் ஏன்னா அது வந்து அபிஷியலா வெளியில சொல்ல முடியாது, நான் இப்படி சொல்லிடுறேன், டெலகிராம்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. அந்த டிவி அதாவது ஏன்னா அவங்க இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்காத போது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கையெழுத்து போட்டாங்கன்றதற்கான உறுதியான நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து எனக்கு செய்தி வந்தது 3 நாள் முன்னால. 150 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. யாரு? தாவேகா கட்சி வாங்கல, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வாங்கியிருக்காரு. எந்த பேர்ல வாங்கினாரு அது வேற விஷயம். எல்லாரும் அவங்க பேர்லயே வாங்குவாங்க, ஏதோ ஒரு பேர்ல வாங்குவாங்க, பினாமி பேர்ல வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பிடபிள்யூடி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதாவது காமதேனுவை அவர் கையில ஒப்படைச்சாச்சு. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ எந்த விதமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்ல முக்கியமான அதிகாரி இல்ல இந்த சட்ட அதிகாரிகள், சட்டம்னா இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அட்வொகேட் ஜெனரல், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் மதம் பார்த்து பிரிச்சு அப்படி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கல. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தான் மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னுரிமை மாதிரி. நம்ம வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை, யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. பட் அட்லீஸ்ட் வந்து இந்துக்கள் 80% இந்தியாவில் இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டிலையும் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 50%ஆவது கொடுக்கலாமே, ப்ரோரேட்டாவா கொடுக்கலன்னா கூட. அப்படிங்கிற ஒரு குறை வந்து இருக்கு. இந்த குறை வந்து சோசியல் மீடியால பத்திரிகைகள் எல்லாம் வந்து விமர்சனமாகவும் தலையங்கமாகவுமே வந்திருக்கு. மதத்தின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியாது என்ன மதம். நம்ம அந்த மதத்துக்கு எதிராக சொல்லல. அப்போ அவங்களுக்கு வேண்டியவங்களுக்குன்னு சொல்லி வரும்போது சந்தேகங்கள் அதிகமாகின்றன. சார் ஒரு சின்ன கேள்வி சார், இவங்களுடைய கூட்டணியில ஒரு பார்ட்டி இருக்கு, நேஷனல் பார்ட்டி. இந்த பார்ட்டியினுடைய தலைவர் வந்து ஹிந்தியில சொல்ற முதல்ல, அதுக்கப்புறம் அதை மொழிபெயர்க்கிறேன். ஜித்னி ஆபாதி உத்னி ஹக் அப்படின்னு சொன்னார். அதாவது என்னன்னா எவ்வளவு ஜனத்தொகையோ அவ்வளவு உரிமை அப்படின்னு. சார் இப்ப ஒரு வாய்மொழின்னு இருக்காரு, அவருடைய அந்த ரூலை அப்படியே உடைச்சு குப்பை தொட்டில எல்லாம் போட்டிருக்காங்க தாவேகா மக்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க சௌகரியம். அவர் வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் அவருடைய கட்சியில, நீங்க சொல்றவருடைய கட்சியில இருந்து 5 பேர் இங்க வந்து முதல்லயே வந்து 5 விரல்கள் 5 மாதிரி இருக்கு, ஒன்னொன்னு ஒவ்வொரு பக்கம். ஆமா, அது வழக்கமா நாங்க சத்தியமூர்த்தி பவனை வந்து சொல்லும் போது, சத்தியமூர்த்தி பவன் என்பதை வந்து நான் வந்து பல இதுல பேசும்போது சமோசா பவன் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா அங்க ஒரு 15 பேர் நிர்வாகிகள்னு எல்லாருமா வந்து ஒன்னா கூடுவாங்க.
16 ஒப்பீனியன் வரும். அதுக்கப்புறம் ஒரு சண்டையோட எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டா ஒரு சமோசா டீ அது மட்டும் தான் அங்க சர்வ் ஆயிருக்கும், வேற ஒன்றும் உருப்படியா நடந்திருக்காது. இப்படி ஒரு அது வழக்கமான தமிழ்நாடு காங்கிரஸ்னாலே இப்படிதான் வரும். அகில இந்திய அளவுல எப்படி இருக்குங்கிறது வந்து அவர் ஏன் வந்து அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பி குருஸ் நேயர்களுக்கு நம்ம வந்து அது தெரிவிக்க வேண்டியது. ஏன் வந்து அந்த நீங்க 5 விரல் காமிச்சீங்களே, அவர் வந்து ஏன் இங்க முதல்ல ஓடி வந்து முதல்ல வந்து சப்போர்ட் கொடுத்தாரு, ஆதரவு கொடுத்தாருன்னு சொன்னா, இவர் முதல்வர் ஆன விஜய் அவர்கள் அவரை சினிமா நடிகர்ங்கிற ஈர்ப்பு தான். பாக்கி பேர்லாம் எடப்பாடி, அவரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் சீமான், இவெல்லாம் 120 நாள் 130 நாள்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போது 18 நாள் தான் பிரச்சாரம் பண்ணாரு. அதுலயும் 8 இடத்துல தான் பேசினாரு. 20 நிமிஷத்துக்கு மேல எங்கேயுமே பேசல. 10 இடத்துல வெறும் ரோட் ஷோ கையை காட்டிட்டு இப்படி பை பை காட்டிட்டு போனாரு விஜய். ஆனா வந்து பெரிய அளவுக்கு வாங்கினாரு. அது வாங்கினதுக்கு ஒரு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இப்பதான் வெளியில வருது. ஒரு 64,000 வாட்ஸ்அப் குரூப் வந்து 10,000 சார். 64,000 64,000 சார். சொல்ல விரும்புறேன் மக்களே, இது வந்து ஒரு குரூப்ல லிமிட் இருக்கு, எத்தனை பேரை நீங்க கூட்ட முடியும் அப்படின்னு. நான் நினைக்கிறேன் 255 நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஸ்பேம் ஆகுதுங்கிறதுக்காக வாட்ஸ்அப் காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு குரூப்ல 1000 பேர்லாம் வைக்க முடியாது. தெர் இஸ் a லிமிட். அது ஒருவேளை தளர்த்தப்பட்டிருக்கலாம். நீங்க பிசினஸ் அக்கௌண்டா வச்சா ஒரு சோ இத்தனை பேரை வச்சு சார் எப்படி சார் மேனேஜ் பண்ணாங்க இதெல்லாம்? அந்த 64,000க்கு வெவ்வேறு விதமா வெவ்வேறு மக்களை நோக்கி அப்பாக்கள், அம்மாக்கள், குழந்தைகள், அது இதுன்னு சொல்லி எப்படி மேனேஜ் பண்ணாங்க? கொஞ்சம் அதை பத்தி விவரமா சொல்லுங்க சார். ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. இதோடைய என்ன சொல்றது, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி, எஸ்ஓபி எப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் ஒரு 2000-3000 வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. ஒரு குழந்தை வந்து, நீ 6 வயசு குழந்தை, விஜய் மாமாக்கு நீ ஓட்டு போடலன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் செத்து போயிடுவேன். 6 வயசு குழந்தைக்கு செத்து போயிடுவேன்னா என்ன தெரியும், அப்படி சொல்ல வைக்கிறது. அதுக்கப்புறம் விஜய் தளபதிக்கு, எங்க விஜய் அண்ணாக்கு வந்து சங்கீதா அவர்கள் போன, அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து பண்ண போது நாங்க வந்து அவருக்கு பொண்டாட்டியாவே இருப்போம். இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். அது மாதிரி எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போடலன்னா எங்க அப்பா அம்மா எல்லாரும் உட்பட 9 பேரையும் விஷம் வச்சு கொன்னுடுவேன். அப்புறம் விஜய் முதல்வரா வரலன்னா என் குழந்தைகளுக்கு எல்லாம் விஷம் கொடுத்துட்டு நானும் செத்து போயிடுவேன். இப்படிப்பட்ட வீடியோக்கள் ஒரு 2000-3000 வீடியோக்கள். அப்புறம் ஒரு ஒரு டீனேஜ் பையன் வந்து, அவரோட தாத்தா வந்து விஜய்க்கு ஓட்டு போடாம வேற கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்துட்டாருன்னு தேர்தல் அன்னைக்கு வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு திண்ணையிலேயே வாசல்ல நைட்டு படுக்க வச்சுட்டாரு. இப்படியெல்லாம் வீடியோக்கள் ஒரு 2000-3000 வீடியோக்கள். இதெல்லாம் எங்கன்னா இஸ்தான்புல், ஸ்ரீலங்கா, லண்டன், இங்கெல்லாம் அப்லோடு. இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலேயோ அப்லோடு பண்ணா யாரு என்னன்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக. இதுக்கு வந்து விஜயுடைய 5 வருஷமா அவரோட கூட இருக்கிற ஒரு ஜெகதீஸ்வரன் பழனிசாமின்னு ஒருத்தர் ரூட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ROUTE அந்த ரூட், அந்த கம்பெனி மூலமாக இதெல்லாம் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, டிஎம்கே ஐடிவிங்க இவ்வளோ வந்து காலமா ஆட்சி பண்ண அவங்களே கோட்டை விட்டாங்க. இப்படி ஒண்ணு நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியல. சோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏதோ அந்த முயலும் ஆமையும் கதையில வரா மாதிரி, முயல் அவ்வளவு வேகமா ஓடி கடைசியில ஆமை ஜெயிச்சா மாதிரி, திமுகல இருந்து 10,000 இருந்து 15,000 கோடி இந்த 2026 தேர்தலுக்காக செலவு பண்ணதாக சொல்லப்படுகிறது. ஒரு 1,500 கோடி அதுவும் இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது சோசியல் மீடியா இதுல செலவு பண்ணி தாவேகா வந்து அதாவது அவங்க வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னு கேட்டா முதல் முறையாக தேர்தலில் நிற்பதனால 108ங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான், சாதனை தான். திமுகவையும் அதிமுகவையும் தோற்கடித்து. இப்ப நம்ம மறுபடியும் எங்க வரோம்னா இந்த மார்டின் குடும்பத்துக்கு தான் வரும். ஏன் வரோம்னா, இப்ப ஆதவ அர்ஜுனா நிழல் முதல்வர்னு சொல்றீங்களே சார், என்ன அநியாயத்துக்கு நீங்க பாட்டுல ஏதோ பேசுறீங்களே. இந்த அலோகேஷன் ஆஃப் போர்ட்போலியோ நேத்து தான் வந்திருக்கு. ஆனா 3 நாள் முன்னாலேயே தமிழ்நாடு பில்டர்ஸ் அசோசியேஷன், அதாவது ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வட்டம் சதுரம்னு திமுகவுக்கு வேண்டிய கம்பெனிகள் இருந்தது. இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி நம்பர் 1 நம்பர் 2ன்னு தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய 2,000 கோடி 3,000 கோடி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றவங்கலாம், அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுன்னு. நீங்க கூட ஏதோ ஹேஷியம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அந்த ஹேஷியம்
அந்த ஹேஷியம்னு கேட்கும் போது என் காதுல பாஷ்யம்னு வந்தது. அது யார் சார்? இப்போ வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஆர் நம்பர் 2 ரியல் எஸ்டேட் குரூப்னா அவங்க தான். அவங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா புரிய வைக்கணும்னா பார்க் ஷெரிட்டன் ஒரு ஹோட்டல் இருந்தது, அடையார் கேட்டுன்னு ஆரம்பிச்சு அதுக்கு பேரு பார்க் ஷெரிட்டன் இருந்தது இந்த அடையார் அந்த கார்னர்ல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ரொம்ப அதாவது ஒரு பீரியட்ல அதுதான் நம்பர் 1 இன் சென்னை. இப்ப நிறைய வேற வேற வந்துருச்சு. அந்த ஹோட்டலை வாங்கி இப்ப வந்து இடிச்சிட்டு பிளாட் கட்டுறாங்க. அதாவது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்கன்றதுக்காக ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி நிறைய அவங்க 10-20 ப்ராஜெக்ட் பண்றாங்க. அந்த குரூப் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து யார் ஆட்சி, அதாவது ஓவர் பி த கிங் லாங் லீவ் த கிங், அந்த மாதிரி ஒரு இதுல அவங்க வந்து திமுக இருக்கும்போது திமுகவோட சபரீசனோட ஒரு டைப் வச்சிருப்பாங்க, அதிமுக இருக்கும்போது ஒரு யாரோடைய டைப் வச்சிருப்பாங்க, இப்போ வந்து இவங்களோட டைப் வச்சிருக்காங்க. அதாவது ஆதவர்ஜுனா, அதாவது தவேகாவுடன். இத மாதிரி வரும்பொழுது அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு குரூப் ஒன்று சேர்றது கேட்டா ஒரு கல்லூரி ஓப்பனாவே பேசுவோமே, லைலா கல்லூரி. லைலா கல்லூரி இட்ஸ் a குட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதை பத்தி நம்ம எந்த ஒரு காலத்துல இப்போமா நான் படிச்ச காலத்துல அப்படி வச்சுப்போம். அப்படின்னா எவ்வளவு வருஷம் முன்னாலன்னு பாத்தீங்க. ஆமா. அப்போ அது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா அது எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியாத விஷயம், சில பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அது வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நிலத்துல 99 வருஷம் லீஸுக்காக ஒரு காலத்துல விடப்பட்ட இடம். அந்த இடம் 99 வருஷம் லீஸ் முடிஞ்சு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. லீஸ் எக்ஸ்பயர் ஆனாலும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. கோர்ட்டுக்கெல்லாம் போயும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல. அது காரணம் அந்த லாபி, வாட் எவர் தட் ரிலீஜியஸ் லாபி ஆர் என்ன லாபி நீங்க பேர் சொன்னாலும் சரி, யூரோப்பியன் லாபி. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாவுக்கு வந்து டீப் ஸ்டேட் அப்படின்லாம் எங்கெங்கயோ பேச்செல்லாம் அடிப்படுது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போல, நம்ம முதல்ல இன்னர் ஸ்டேட்டே வந்து ரொம்ப மூச்சு முட்டுது, நமக்கு மூச்சு திணறுது. இப்போ நான் சொன்ன ஒரு சேனலை வாங்கியிருக்காங்க, பில்டர்ஸ் அசோசியேஷன் மட்டும் இல்லாம டிஎன்இபி கான்ட்ராக்டர்ஸ் அவங்கெல்லாம் போய் ஒரு 4 நாள் முன்னாலேயே, அதாவது இந்த போர்ட்போலியோ எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே ஆதவர்ஜுனாவை போய் பார்த்தாங்கன்னு எனக்கு ஆதாரபூர்வமான செய்திகள். டிஎன்இபியில 5 வருஷமா திமுக கான்ட்ராக்டர்ஸ். அவங்க திமுக வரைக்கும் அவங்க வியாபாரம் வந்து 60,000 கோடிக்கு மேல. நான் சொல்றது டர்ன் ஓவர் இல்ல, 60,000 கோடி கைமாற்றம், பண பரிமாற்றம் சட்ட விரோதமாக. அதாவது வருஷத்துக்கு ஒரு 10-12,000 கோடி டிஎன்இபில இருந்து லீக்கேஜ் ஆகி லஞ்சமாக திமுக அரசுல போயிருக்கு. அந்த கான்ட்ராக்டர்ஸ், அதாவது நாம வந்து எதுக்காக சொல்றோம்னா அதோடைய வால்யூம் தெரியறதுக்காக சொல்றோம். அவங்க எல்லாரும் போய் ஆதவர்ஜுனா அவர்களை சந்தித்து இருக்கிறார். ஏன் சந்திக்கணும்? அவர் இன்னும் இப்ப கூட அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் இல்ல, அவர் அப்போ வந்து அனௌன்ஸும் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் போய் பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் சொன்ன நிழல் முதல்வர் அப்படின்னு. அந்த குடும்பம் தான் வந்து அந்த அதிமுக உடைச்சதுக்கு காரணம். இப்போ அந்த உடைச்ச நிலைமை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடைச்சிட்டாங்க. ஆனா லீகலா வந்து அவங்களுக்கு அந்த 25 பேருக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் வரக்கூடிய வாய்ப்பு சட்ட பிரகாரம் இருக்கு. அது ஏன்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னா, 2018 வந்து அவரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அந்த அமமுக தனியா அதிமுகல இருந்து உடைச்சிட்டு போய் அவரு ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு அதிமுகல இருந்து 18 எம்எல்ஏ அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. இப்ப கடைசியில அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நடுவுல சபாநாயகர் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன்னாரு. இதெல்லாம் தாண்டி நான் சொல்றது ஃபைனலா உச்ச நீதிமன்றத்தில் அவன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுச்சு. அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணவங்க வந்து அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கையே கிட்டத்தட்ட அஸ்தமிச்சு போச்சுன்னு சொல்ற அளவுக்கு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் யாருமே வந்து அரசியல்ல மேல எழுந்துக்க முடியல. அமமுக ஏதோ ஓட்டிட்டு இருக்காரு தவிர அந்த 18 பேர் ஒன்றும் பெருசா ஒன்றும் வரல. இப்போ ஏன் வந்து இதை சொல்றேன்னா, ஷெட்யூல் 91 கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்றதுன்னா, கட்சி கொறடா என்ன சொல்றாரோ அதை மீறி போனா கட்சி தாவல் தடை சட்டம் வரும். 32 பேர் 47 பேர்ல இருந்துருச்சுன்னா மகாராஷ்டிரால நடந்த மாதிரி ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்த மாதிரி அதுதான் வந்து சிவசேனான்னு சொன்ன மாதிரி இதுதான் அதிமுக சொல்லலாம். ஆனா அப்படி வரத்துக்கு 32 பேர், முதல்ல 30 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதரவு தெரிவிக்கும் போது பார்த்தா 25 ஆச்சு. அதுலயும் ஒவ்வொருத்தரா திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஏன் போயிட்டு இருக்காங்கன்னா, இப்ப டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் வரும். ஏன்னா அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரமும்
ஏற்கனவே அந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொறடா சொல்றதை கேட்கணும். கொறடால என்ன பிரச்சனை? அந்த பக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்திங்கிறவரை எடப்பாடி வந்து கொறடான்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை மந்திரியா இருந்தாரு, அவரை வந்து இவங்க தனியா வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. சபாநாயகர் ரெண்டுத்தையும் வந்து அப்படியே தான் வச்சிருக்காரு. யாரையும் வந்து அவர் வந்து கொறடான்னு அப்ரூவ் பண்ணல, ஒரு அப்ரூவும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவரும் கிறிஸ்தவர் என்பது இன்சிடென்டல்னு வச்சுக்கோ. நம்ம வந்து ஏன்னா பிரபாகர் வந்து அது எப்படி சார் இன்சிடென்டலா ஸ்பீக்கர் மேல ஸ்பீக்கர் ஒரே மதத்துல இருந்து வராங்க? மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க சார், மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க சார். அங்க எல்லாமே இன்சிடென்டல் தான். இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா அதுக்கு பேர் இன்சிடென்டல், அப்படி வச்சுப்போம். அதாவது அவங்களுக்கு யாரு இப்போ சீஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஜான் சத்யன் ஒருத்தர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் நாராயண் அட்வொகேட் ஜெனரல் வந்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு காலத்துல வந்து ஏதோ ஹம்மர் கார் வாங்கினார் செகண்ட் ஹேண்ட்னு சொல்லி. அப்போ உதயநிதியும் வாங்கினாரு, இன்னும் சில தொழிலதிபர்கள் வாங்கினாங்க. அதாவது புது காரை வந்து செகண்ட் ஹேண்டுன்னு ஒரு புரோக்கர் மூலமா ஒரு என்ன சொல்றது ஃபேக் இன்வாய்ஸ் அங்கிருந்து தயார் பண்ணி செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லி இங்க வரும்போது டியூட்டி கம்மியாகும், எக்ஸைஸ் டியூட்டி கம்மியாகும். இது வந்து கோர்ட்டுக்கு போய் ஒரு 26 லட்சமோ என்னமோ அவருக்கு வந்து அபராதம் கட்டணும், இல்ல அந்த டியூட்டி டிஃபரன்ஸ் பிளஸ் அபராதம் ஏதோ கட்டணும். இதுக்கு மேலேயே 26 லட்சத்துக்கு மேலேயே செலவு பண்ணி கட்ட மாட்டேன்னு இன்னும் அந்த கேஸ் நடக்குது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து புலின்னு ஒரு படம் நடிச்சார் 2015. அந்த படம் வந்து அந்த வருமான வரித்துறைக்கு அவருடைய வழக்கமான அந்த வருஷத்துக்கான அந்த கணக்கு காமிக்கும் போது புலி படத்துல இருந்து வந்த 15 கோடி, அது வந்து 15ங்கிறது அபிஷியலா அக்ரிமெண்ட்ல போட்டது. எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல இந்தியால ஒரு ஹீரோ வந்து எவ்வளவு வாங்குறாரோ அதுல 15 to 20% தான் வந்து அபிஷியலா வாங்குவாரு, பாக்கி பிளாக்ங்கிறது உலகறிஞ்ச உண்மை. சார் எங்க சார் போகுது அந்த பிளாக்? அதெல்லாம் தான் ரொட்டேட் ஆகி தான் எங்கேயாவது பினாமி பேர்ல சொத்தா இருக்கும். பினாமி பேர்ல சொத்தா வந்து வாங்கி ஒரு ஹோட்டல் வாங்கி போடுவாங்க, ஒரு 500 ஏக்கர் இங்க, அப்புறம் ஏலக்காய் எஸ்டேட்டு. திமுக பீரியட்ல அதான் நடந்தது. அதனால பொதுவான அரசியல் அப்படிதான் நடக்குது அப்படிங்கிறதுனால அப்படிதான் போகும். அப்ப சரி, நம்ம அதை விட்டுருவோம், அந்த பிளாக் பார்ட்டை விட்டுருவோம். ஒயிட் பார்ட்டான 15 கோடி நீங்க அக்ரிமெண்ட்ல போட்டதே நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் ஆதார் கார்டுலாம் நம்பர்லாம் இருக்கிறதுனால அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. அதுக்காக நீங்க மறைச்சிங்க, பெனால்டி 1.5 crores போட்டாங்க. விஜய் இன்னி வரைக்கும் அது கேஸ் போட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அவருடைய வாதம் என்னன்னா, ஆமா மறைச்சேன்ல விட்டு போச்சு, ஆனா வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயாவது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு டிமாண்ட் பெனால்டி போட்டிருக்கணும். நீங்க 2 வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டீங்க டைம், அதனால கட்ட முடியாதுங்கிறார். சார் 2009-10 நான் வந்து 2008 இந்தோனேஷியால 18 வருஷம் இருந்துட்டு வந்து பத்திரிகை ஆரம்பிச்சு பிசினஸ் நடத்துற போது 2009-10 ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க ஏதோ ஒரு வரி கட்டலன்னு சொல்லி போன வருஷம் எனக்கு வந்து டிமாண்ட் நோட்டீஸ் வந்தது. எவ்வளவு வருஷம்? 15 வருஷம் கழிச்சு. ஆனா அது கட்டியிருந்தேன், நல்ல வேலையா ஃபைல்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருந்தேன். அதை எடுத்து சலான் எடுத்து கட்டின பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாம் போட்டு அது ப்ராப்பரா பதில் சொல்லிட்டோம். ஏன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்ப கேட்பாங்க, எவ்வளவு நாள் கேட்பாங்க. ஆஸ் பர் இந்தியன் ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸுக்கான நம்ம சைட்ல கிளையண்ட்டுடைய, அதாவது வியாபாரியுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ். இதுல ஒன்றும் லிமிடேஷன்லாம் கிடையாது. அந்த வகையில என்னன்னா 1.5 crores சாதாரண ஒரு சின்ன பணம். அதை பேசாம பெனால்ட்டியை கட்டி விட்டுட்டு போயிருந்தா பப்ளிசிட்டியே வந்திருக்காது. இப்ப இந்த 1.5 crores கட்டலைங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் யார் அவருக்கு லாயரா அப்பியர் ஆனாரோ அவர் மிஸ்டர் விஜய் நாராயண் இஸ் அ சீனியர் அட்வொகேட், வெல் ரெஸ்பெக்டட். அவருடைய தாத்தா வந்து KM பணிக்கர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தால், தமிழ்நாட்டிலிருந்து தேவிகுளம், பீர்மேடு, இந்த கண்ணகி கோயில் இடமெல்லாம் வந்து கேரளாவுக்கு போகும்போது அவர் தான் இருந்து அந்த வந்து பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரோட சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் கேரளாவுக்கு கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணவர் KM பணிக்கர், இவருடைய அம்மா வழி தாத்தா இந்த விஜய் நாராயண். அது கூட நம்ம சொல்லலாம், அவர் தாத்தா பண்ணதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னு. ஆனா என்னன்னா, விஜய் அவர்களுக்கு பர்சனல் அட்வொகேட்டாக இந்த கவர்மெண்ட்ல இன்கம் டாக்ஸ் உடைய வழக்கு, அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி வழக்குல அவர் அப்பீர் ஆயிருக்கார்.
அவரை வந்து இப்ப அட்வொகேட் ஜெனரலா போட்டுக்கிறது தான் வந்து ஒரு ஒரு விமர்சனத்தை உருவாக்கியிருக்கு. இது இந்த மாதிரி வந்து அவருடைய பர்சனல் ஜோசியர், அந்த ஜோசியர் வந்து அவர் தமாஷான பேர், அவர் பேர் வெற்றிவேல்னு முதல்ல மரக்காணத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் போகும்போது அவர் என்ன பண்ணாரு, பண்டிட் வெற்றிவேல். அவர் வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தாராம், அது சரியா போகல. அதனால பொழுதுபோக்கா ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சவர் ரெகுலர் ஜோசியர் ஆயிட்டாரு. ஜோசியம் தான் எல்லாரும் நம்புவாங்க, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கானாலும் நம்புவாங்க. அந்த மாதிரி வந்த உடனே அவர் உடனே என்ன ஆச்சாரு, பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் வந்து அங்க நார்த் இந்தியால போய் இருக்கும்போது அங்க இந்த வெற்றிவேல்னு சொன்னா அவன் கஷ்டப்படுவான் சொல்றதுக்கு, அந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால என்ன பண்ணாரு, ரத்தன் பண்டிட் அப்படின்னு பேர் மாத்திட்டார். ரத்தன்னா உங்களுக்கு நார்த் இந்தியன் ராஜஸ்தானி நேம்னு வரும், அந்த மாதிரி. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்கேயோ போய் யூரோப்ல இருந்திருக்காரு. அங்க யூரோப்ல போனா இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இதுல எதுவுமே சரியா வராது. ரிக்கி அப்படின்னு பேர் வச்சுட்டார். ஒரு கால் கிறிஸ்டினா மாறி வச்சுட்டாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ரிக்கிங்கிற பேரு பொதுவா ஜோசியம் சொல்லுவாரு. எங்க நம்ம நவகிரகங்களை வச்சு இந்து மத அந்த கட்டங்கள்லாம் போட்டு ஜோசியம் சொல்லுவாரு. அவர் எவ்வளவு அக்யூரேட்டா ஜோசியம் சொல்லுவார் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே அதிர்ந்து ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. 2019 மோடி வந்து இதோட ஓய்வு எடுத்துட்டு போயிடுவாரு, பிரதமர் ஆக மாட்டாரு, தேர்ந்தெடுக்க தோத்து போயிடுவாரு, பிரியங்கா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் வருவார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 2021 கமலஹாசன் தான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வருவார்னு ஜோசியம் சொன்னார். அவ்வளவு பிரமாதமா ஜோசியம் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய்க்கு வந்து அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லி 150 சீட் வரும்னு சொன்னாரு. ஒரு பாதி கரெக்டா வந்தது, கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. 150 வரல, 108 தான் வந்தது. அதுக்கப்புறம் இப்ப அவரை வந்து என்ன பண்ணாரு விஜய், அவர் ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன், அதாவது வழக்கமா அந்த பதவிக்கு உண்டான சலுகைகள் எல்லாம் கொடுத்து மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பளம். முதல்வருடைய அறைக்கு பக்கத்தறை அவருக்கு அப்பப்ப ஜோசியம் சொல்றதுக்கு. அவர் தான் சிபிஐக்கு போகும்போது, அந்த கரூர் விஷயமா போகும்போது 10 மணிக்கு சிபிஐ என்கொயரிக்கு 10:10 லேட்டா போனார் விஜய். போன போது இந்த ஆதவர்ஜுனாவும் கூட போனாரு. ஏன்னா அவரும் அதுல அவர் பேர்லயும் கேஸ் இருக்கு. விஜய் வந்து சாட்சியா கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஜோசியரையும் கூப்பிட்டு போகும்போது சிபிஐல நீங்க சாட்சி, ஆதவர்ஜுனா அவர் அக்யூஸ்டு, இவர் யாரு, இவர் வந்து எனக்கு வேண்டியவர், என்னுடைய ஜோசியர், அவரெல்லாம் சிபிஐக்குள்ள விட முடியாது. இல்ல அவர் ரிசப்ஷன் லவுஞ்சில் உட்காந்துருப்பாரு. லவுஞ்சில் உட்காந்துனா எங்கேயா ஹோட்டல் லவுஞ்சில் போய் உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து 10 மணிக்கு வர சொன்னா நீங்க 10:10 தான் வந்திருக்கீங்க, கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இந்த ஜோசியர் சொன்னாரா, 10 மணிக்கு போனா உங்களுக்கு வந்து ஏதோ சரியா இருக்காது, 10:10 அப்புறம் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும், நீங்க என்ட்ரி பண்ற டைம் 10:10. எங்க சிபிஐல அவரை வந்து ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டார். போட்ட உடனே என்னாச்சுன்னா, அவர் ஏற்கனவே அவருக்கு வந்து அவர் திராவிட மாடல், அவர் என்னன்னா 3 பொண்டாட்டி. அது முதல்ல ஒரு மனைவி, அப்புறம் அந்த மனைவியுடைய தங்கையே. இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ பழைய காலத்துல ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த காலத்துல பழைய திமுக மாடல் ஒரு அரசியல்வாதி கூட பண்ணாப்பல நான் கேள்விப்பட்டேன். இல்ல, அதான் சொன்னேன், அந்த காலத்துல யாரோ ரெகுலரா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. அப்போ தமாஷா கூட சொல்லுவாங்க, ஓபி ராமனுக்கு மின்சாரம், டேஷுக்கு சம்சாரம், அவருடைய சம்சாரம். ஓபி ராமன் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவருடைய சம்சாரத்துக்கும் ஒரு முக்கியமான தலைவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துதான். ஆனா அப்போ அந்த காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தது இல்லையா, நான் சொல்றது 60s, அந்த 67க்கு அப்புறம் அந்த பீரியட்ல 69 இவர் கருணாநிதி முதல்வரா வந்து அந்த பீரியட்ல அரௌண்ட் 67 to 72 அந்த டைத்துல. அப்போ வந்து ஓபி ராமனுக்கு மின்சாரம், சோன் சோவுக்கு அவரது சம்சாரம் அப்படின்னு போஸ்டரே ஓட்டினாங்க. அப்ப யார் ஓட்டினது, காங்கிரஸ். இன்ட்ரெஸ்டிங் இல்லையா, அப்ப எதிர்கட்சியா இருந்தது திமுக. அந்த ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து அதே மாதிரி அக்காவையும் நம்ம வந்து டீல் பண்ணிட்டு, கூடவே மச்சினிச்சி வர்ற நேரம் மண்மணக்குதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஏதோ ஒரு படத்துல வரும். அந்த மாதிரி மைத்துணியாக இருக்கக்கூடிய தன்னுடைய, அதாவது மனைவி கூட இல்ல, மனைவி போல இருப்பவர்களுடைய தங்கையையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது தகராறாகி அது ஆனோன்னு இவங்க 2 பேரையும் விட்டு இந்த உண்மையெல்லாம் மறைச்சு 3வது யாரையா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அப்படி அவர் ஒரு மாடல்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அது அவருடைய பர்சனல் லைஃப்னு விட்டா கூட, இவர் ஜோசியரா அவரை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்ட உடனே
திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், பிரேமலதா அவர்கள் எல்லாரும் சட்டமன்றத்திலேயே அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியிலயும் விமர்சனம் பண்ணாங்க. 24 ஹவர்ஸுக்குள்ள அதை வந்து ரிவோக் பண்ணிட்டார், போட்ட ஆர்டர். இது எதை காமிக்குதுன்னா, அவரை போட்டது அதான் நான் சொல்றது, திருக்குறள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொன்னார் திருவள்ளுவர். முதல்லயே முடிவு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னா மறுபடியும் அதை பத்தி யோசனை பண்ணாத அப்படின்னு ரொம்ப தெளிவா திருவள்ளுவர் சொன்னார். முதல்ல போடுறதுக்கு முன்னாலே இவ்வளவு கன்ஃபியூஷன் யோசனை பண்ணி அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி, போட்டுட்டீங்க, அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு தைரியம் வேணும். ஏன் அவருக்கு தைரியம் இல்லைன்னா, இந்த பக்கம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து கொள்கை அளவில் நாங்க வந்து திமுகவுடன் தான் கூட்டணி தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஸ்டாலின் அவர்கள் வேற எந்த நேரமும் நாங்கள் வந்து வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2029 சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்றத்தோடய சேர்த்து வந்தாலும் வரும், திமுக தொண்டர்கள் தயாராக இருங்கள். அது எந்த கணக்குல சொல்றாருன்னா, அடுத்த 6 மாசத்துக்குள்ள இங்க ஆட்சி விழுந்துரும். ஏன்னா அவர் இப்போ அப்படி சும்மா அப்படி ஒரு சொடுக்கு போட்டாரு, இல்ல ஒரு இவங்க பாணியில சொல்லணும்னா ஒரு விசில் அடிச்சாருன்னா, அந்த விசிலுக்கு இந்த 4 கட்சியும் திரும்பி போயிடுவாங்க. 4 8 பேர் போயிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம், விசில் யார் அடிக்க போறாங்க? ஸ்டாலினா? ஆமா, விசில் உதயாவா தலைவரா? இளைய பார்ட்டியினுடைய இளையவர் தான், சின்னவர் தான் அடிப்பாரு விசில். பட் விசில் அடிக்கிறது வந்து அவர் பேர்ல வரும், பெரியவர் பேர்ல வரும். பட் முடிவு வந்து இவர் தான் பண்ணுவார், சின்னவர் தான் முடிவு பண்ணுவாரு. ஆக மொத்தம் விசில் சின்னத்துல போட்டி ஜெயிச்சவங்கள விசில் வந்து இவங்க கிட்டயே இல்ல, வேற யாருக்கிட்டயோ இருக்கு விசில் வந்து. ஒரு சின்ன கேள்வி சார், சாரி, இது விசில்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு இந்த கதை இது கொஞ்சம் நாங்க வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போறோம், எனக்கு தெரியறது மக்களே. ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சார். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க முதல்லயே, இந்த 25 30 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் கட்சி மாறினாங்கன்னா ஒரு ஃப்ளோர், அதாவது ஒரு தொகை அக்ரிமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு 60 கோடி அப்படிங்கிற தலா. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா நேர்களே, இது ஒரு பேஸ் லைன் மாதிரி ஆயிடும். இப்ப இந்த 5 பேர் விசில் போட்ட சொல்றாருல்ல, இப்ப விசில் போட்டா அவங்களுக்கு வந்து இந்த 60க்கு மேலதான் கொடுத்தாதான் அங்கே நீங்க வருவாங்க. ஏன்னா அது ஒரு பேஸ் லைன் செட் ஆயிடுது. லெட் அஸ் சே திரும்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆகும், இந்த பக்கம் வந்து நம்ம போய் அந்த சிவி சண்முகத்தினுடைய ஆளை வந்து கொஞ்சம் கூட்டி போட்டு 32 பேர் இந்த பக்கம் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு பேரும் நடக்கலாம். சார், இது என்ன ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அப்படின்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி தாவேக்காவை வந்து ஒரு நிலையான ஆட்சியை அமைக்கிறதுக்கு விடுறதா இல்லை. எப்படியோ ஒண்ணு வந்து இன்னல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க. கரெக்ட்? நான் சொல்றது கரெக்டா சார்? இந்த இடத்துல நீங்க சொல்றது 100% கரெக்ட். அதை 200% கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் சொல்றேன். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த சமயத்துல வந்து ரஜினி அவர்கள் இதுல எங்கேயோ உள்ள நுழையிறாரு. எப்படி நுழையிறாருங்கிறதையும் நான் அதை கொண்டு வந்துடுறேன். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட். என்னன்னு கேட்டா, விஜய ஆட்சிக்கு வரவிடக்கூடாதுன்னு சொல்லி திமுக குடும்பத்துல என்ன முடிவு பண்ணாருன்னா, அதாவது ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அவங்க குடும்பத்துல, அதாவது உதயநிதி அவர்கள், இதுல அங்க ஏற்கனவே என்ன பிரச்சனைன்னா, சபரீசன் அவர்கள் தான் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல இருந்து இவங்க செல்வி அவர்கள், கருணாநிதியோட மூத்த மகள், அவங்கெல்லாம் வந்து கனிமொழி எம்பி அவர்கள், அப்புறம் முக அழகிரியுடைய மகள் கயல்வெளி, இவங்கெல்லாம் வந்து துர்கா அம்மையாரை பார்த்து டோஸ் விட்டுருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த புள்ள மாப்பிள்ள சண்டையில என் தம்பியை தோக்கடிக்க வச்சுட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, ஸ்டாலின் அவர்கள் தோற்று விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க அரசியல்ல வந்து நீங்க எல்லாம் போட்டு குழப்பிட்டீங்க. ஏதோ ஒரு ஏன் வந்து அது வந்ததுனால், அப்பொழுது திமுக விஜயை வந்து ஆட்சியில் அமர வைக்க கூடாது என்பதற்காக எடப்பாடிக்கு தூது அனுப்பி விட்டார். என்னன்னு, நீங்க சிஎம்மா வாங்க, நாங்க ஒண்ணு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் திமுக, இது அதிமுக ஆட்சி, எடப்பாடி முதல்வராவதற்கு. அப்படி இல்லைன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1, 2வது ஆப்ஷன், நாங்களும் உள்ள வரோம், உதயநிதியை துணை முதல்வராக வச்சுக்க, ஏன்னா இருந்தாலும் வயசுல சின்னவர் தான், 12 பேர் நீங்க அமைச்சர், 12 பேர் நாங்க அமைச்சர், அப்புறம் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒண்ணு ஏதோ ஒரு கணக்கு ஒண்ணு போட்டு. இதுவும் இல்லாம 3வது ஆப்ஷன், திருமாவளவன் அவர் வந்து அதாவது தலித் இனத்தை சேர்ந்தவர், அவரை பொதுவாக வேட்பாளராக முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்லி 3 இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இதை வந்து எடப்பாடி வந்து
அவருடைய இந்த சி.வி. சண்முகம், வேலுமணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினதாகவும், அவங்க வந்து முதல் ஆப்ஷன் பண்ணா நம்ம கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த பக்கத்துல, அதிமுக பக்கத்துல. திமுக பக்கத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே இப்படி பண்ணீங்கன்னா திமுக வந்து நாளடைவில் வந்து மொத்தமா காலி ஆயிடும். இன்னைக்கு நீங்க அதாவது ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக விஜய வரவிடாம பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல விஜயை விட்டா வேற வழி இல்லைன்னு திமுக அதிமுக ரெண்டுமே அழிஞ்சு போயிடுன்னு சொல்லி சத்தம் போட்டு இந்த ஆப்ஷன் வரவிடாம இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க திமுக குடும்பத்துல. திமுக குடும்பத்துல ஸ்டாப் ஆனோன்னா அந்த பக்கம் அதிமுகலயே அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுச்சு. எடப்பாடி அவர்களும் அதை விட்டுட்டார். ஆனா என்ன ஆச்சுன்னா, அப்போ விஜய்க்கு என்ன பண்றது? அப்போ இதுக்கெல்லாம் பின்னால விஜய் வரவிடாம பண்ணாங்கிறது அங்க இருக்கிற லீமா ரோஸ் அவர்கள், அதிமுக 2 மாசத்துக்கு முன்னால சேர்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியும். அப்பதான் அவங்க முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, தாவேகாவுக்கு ஆதரவு. இப்போ நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அங்க பாருங்க. இப்ப ரஜினி பேர் வந்து அங்க ஏன் வந்தது? இதெல்லாம் நடக்காம போச்சு. அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளவு பணம்லாம் பேசி ஒரு 8 பேர் எங்களுக்கு அமைச்சர் வேணும்னு சி.வி. சண்முகமும் அவர் வேலுமணி அதுக்கப்புறம் தங்கமணி அதான் அந்த குரூப் அவங்க வந்து பேசி 8 பேர் சொல்லி இல்ல 5 பேர் 6 பேர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பாக்கி பேருக்கெல்லாம் வாரியம் கொடுக்குறோம், அப்புறம் பின்னால உள்ளாட்சி தேர்தல் வரும் அதுல கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து விஜய் தரப்புல இருந்து பேசி அவங்க ஒத்துக்கிட்டு தான் சோஃபா வந்ததுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் சோஃபா வரத்துக்கு முன்னால பேச்சு நடந்து சோஃபா எதேச்சியா ஏதோ எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள்ல பர்னிச்சர் வாங்கினாங்க, அது நடந்தது. ஆனால் வந்து இவ்வளவு நடந்தும் விஜய் வந்து எடப்பாடியை கடைசி வரைக்கும் போய் சந்திக்கவே இல்லை. அதுக்கு வந்து அதற்கான சூழ்நிலை அமையவில்லைன்னு இப்போ நேத்து என்னமோ சொல்லியிருக்காரு. அது என்ன சூழ்நிலைன்னு தெரியல, நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அதாவது பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால விட்டுட்டாரோன்னு. இப்போ வந்து என்னன்னா, இந்த இவங்க 25 பேர் டிஸ்குவாலிஃபை ஆடுவாங்கன்னு சட்டப்பிரகாரம் 32,000க்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி 3 பேர்னு சொல்றாங்க, இப்ப 6 பேர் வந்து 25ல இருந்து எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. இப்போ பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு வேலுமணி அவர்கள் முயற்சி பண்றாரு. ஏன் அது பொதுக்குழுவை கூட்டத்துக்கு முயற்சி பண்றாருன்னா, இந்த கொறடா வந்து டெக்னிக்கலா வந்து இன்னும் பதவி ஏற்கல சட்டமன்றத்துல. இந்த பக்கம் இவங்க எழுதி கொடுத்த அதிமுக எடப்பாடி சைட்ல உள்ள எழுதி கொடுத்த கொறடாவோ இல்ல இந்த பக்கம் எழுதி கொடுத்த கொறடாவோ இன்னும் அபிஷியலைஸ் ஆகல. இந்த சூழ்நிலையில கொறடா இல்லாமல் ஒரே வழி வந்து பொதுக்குழு தான். அந்த பொதுக்குழு வந்து கூட்டுறதுக்காக 20% பொதுக்குழுல எவ்வளவு மெம்பர்ஸ்ல 20% வந்து எழுதி கொடுத்தா ஏதோ ஒரு டயத்துக்குள்ள கூட்டணும்னு விதிமுறை இருக்கு அதிமுகல. அதை கூட்டுறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. எடப்பாடி வெளிப்படையாகவே பொதுக்குழு கூட்டுவதற்காக யாராவது வந்து கையெழுத்து கேட்டாங்கன்னா போடாதீங்கன்னு அவர் மெம்பர்ஸுக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு இத்தனை இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு லாட்ரி குடும்பம். ஏன் இந்த லாட்ரி குடும்பம்னா, பேருக்கு வந்து இந்த சிம்பாலிக் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த அடையாள அரசியல். விஜய் வந்து முதல்வர் வந்து காலையில ஆபீஸ்க்கு வந்துட்டு காத்தால 9:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வேலை பார்க்கறாரு. இப்படின்னு வீடியோல பிளாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. இது என்ன பெரிய விஷயம்? அந்த எல்லாருமே ஒரு வேலை பார்க்குறவங்க பெரிய அதிகாரிகள் எல்லாம் கூட வீட்டுல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வர்றது உண்டு. பக்தவத்சலம் அப்படிதான் அந்த காலத்துல வருவாருன்னு சொல்லுவாங்க. கக்கன் இருக்கும்போது அப்படிதான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. காமராஜர் அவர்களுக்கு வீட்டுல இருந்து அவருடைய பிஏ வைரவன் வந்து சாப்பாடு எடுத்துட்டு 12 மணிக்கு வருவார், வீட்டுல இருந்து சாப்பாடு வரும்னு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த மாதிரி இவரும் விஜய் வந்து டிராபிக் போகும்போது டிராபிக்கை ஸ்டாப் பண்றது, சிஎம் போகும்போது ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஒரு லேன் மட்டும் சிஎம்முக்காக அந்த கியூப்ஸ் மாதிரி அந்த கோன்ஸ் மாதிரி இருக்குமா அதை வச்சுட்டு மக்களை வந்து இதெல்லாம் வந்து வரவேற்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஒன்றும் குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம சொல்லலை. பட் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன சிம்பாலிக் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு, முக்கியமாக அங்கே டிஎன்இபி கான்ட்ராக்டர்ஸோட டீல் நடக்குது, பில்டர்ஸ் அசோசியேஷனோட டீல் நடக்குது, ரியல் எஸ்டேட்ல ஏதோ சோஃபாலாம் போகுது, இதெல்லாம் பேசுறாங்க. இப்படி ரெண்டாவது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி சேர்ந்த கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் மெஜாரிட்டியான அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து வராங்க. இல்ல அவங்க வந்து ரொம்ப வேண்டியவங்களா இருக்காங்க. அதாவது ஒண்ணு கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க. இப்போ நம்ம ஜேசிடி பிரபாகர் கிறிஸ்டியன், இப்போ நான் சொன்ன நிறைய பேர் அதுல கிறிஸ்டியன் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்தது. அதை தவிர அப்படி இல்லைன்னா இப்போ விஜய் நாராயண் மாதிரி ஏதோ ஒருவருக்கு பர்சனலா வேண்டியவர் ஜோசியர், அவர் கிறிஸ்டினா இந்துவானே தெரியல. அதாவது கிறிஸ்டியனா இருந்துகிட்டு இந்து முறையில ஜோசியம் சொல்றாரு, கிரிப்டோ கிறிஸ்டியன் சொல்லுவோம், அந்த மாதிரி வகையில இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது என்ன ஒரு பேச்சு வந்ததுன்னா, ரஜினி தான் வந்து இந்த
திமுக அதிமுக ரெண்டையும் ஒன்னா சேர்ந்து நீங்க 2 பேரும் விஜய் வர விடாம ஆட்சிக்கு பண்றதுக்கு இந்த அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து ஸ்டாலினை சந்திச்சு பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் அதாவது சோசியல் மீடியால வந்துருச்சு. ஏன்னா ரஜினி எதேச்சியா, மறுபடியும் எதேச்சியான்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம அவர் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்தாரு. அது கூட தவறுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நண்பர் தோத்துட்டாருன்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக போனேன்றதுக்காக போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவர் வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. எனக்கு விஜய் மீது பொறாமை இல்லை, நான் ஸ்டாலின் அவர்களை பார்த்தது வேற ஒன்றும் காரணம் இல்லை, நான் வந்து திமுக அதிமுகவை வந்து இணைக்க வேண்டும் என்று நான் செயல்படுவதாக சொல்வதில் உண்மை இல்லை, நான் ஒரு கால் அரசியலுக்கு வந்திருந்தால் 100% வெற்றி பெற்று இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பெற்றிருக்கலாம், பெற்றிருக்காம போலாம். அவர் வரேன்னு சொன்னவரும் அவர் தான். ஒரு 15 தடவை சொன்னாரு, 16 தடவை வந்து வரலன்னு திருப்பி வாபஸ் வாங்கினது அவர் தான். அது எதனால வாங்கினாரு, அவருக்கு என்ன பயம் இருந்தது? நானே அவரை சந்தித்து 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கேன் நேரடியாக. நீங்க அரசியலுக்கு வராம இருக்கிறது நல்லது, ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த திக் ஸ்கின்டு கிடையாது, சென்சிட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலா வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். அப்போ ரொம்ப அதை அக்னாலஜ் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. அவர் இப்போ வெளிப்படையா பேசுறாரு அப்படின்னா அப்போ என்னன்னா விஜய் ஆட்சியில் அமர விடாம அவர் பண்ணிட்டாருன்ற ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய பரவலா வந்ததுனால அவர் அதை ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. விஜய் மீது எனக்கு பொறாமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கமலஹாசன் கூட வந்து அப்போ கமலஹாசனுக்கு எனக்கும் கூட போட்டி பதிலுக்கு கமலஹாசன் சொல்லியிருக்காரு, போட்டி எங்க 2 பேருக்கும் எனக்கும் ரஜினிக்கு உண்டே தவிர அவருக்கு எனக்கும் பொறாமை இல்லை. ஏன்னா அவர் ஏதோ ஒரு தனியா ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து என்னன்னா அவர் எடப்பாடி அவர்கள் கவர்னரிடம் குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. அப்ப என்னன்னா இந்த குதிரை பேரம் இன்னும் ஓயவில்லை. இன்னொன்னு அவர் வந்து கொடுத்திருக்கிற அந்த பெட்டிஷனுடைய சாராம்சம் நமக்கு வெளியில நமக்கு வந்த தகவல்கள் என்னன்னா, அந்த குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரத்தை வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, எல்லா தலைவர்களையும் போய் சந்தித்த விஜய், அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற உடனே அதிமுக தலைவரான என்னை சந்திக்காமல் எனக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய வேலுமணி சி.வி. சண்முகத்தை போய் சந்தித்தார் என்பதால் இது வந்து ப்ரூவ் ஆகிறதுன்னு அவர் ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாரு. இல்ல உண்மையிலேயே அந்த கேள்வி இருக்கு. நீங்க எடப்பாடியை போய் பார்க்காம ஸ்டாலின் தானே போய் பார்த்தீங்க, துரைமுருகனை போய் பார்த்தீங்களா, ஏவா வேலுவை பார்த்தீங்களா, கே.என். நேருவை பார்த்தீங்களா? அதே மாதிரி சபாநாயகர் சட்டமன்றத்துல பேச அலோவ் பண்ணும்போது அதிமுக பொதுச் செயலாளர் தலைவர்னு சொல்லக்கூடிய எடப்பாடியை பேச விட்டுட்டு அடுத்தது எதுக்காக வேலுமணியை பேச விடணும்? வேலுமணிக்கு வந்து அவர் ஒன்றும் தனியா கட்சி ஆரம்பிச்சு பிரிவு வந்து அப்ரூவ் ஆகி ஒன்றும் முடிவா இல்லையே. இதெல்லாம் கேள்விகள். இதுல நீங்க கேட்ட அந்த இவர் அமமுக காமராஜ் வேற, அவர் வந்த உடனே என்ன சொல்லிட்டோம், அது அங்கெல்லாம் அப்படிலாம் பேசிட்டு மார்பிங் ஏஐல பண்ணிட்டாங்கலாம் சொல்லிட்டு திடீர்னு சட்டமன்றத்துல வந்து விஜய் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டாரு. பேசுனது மட்டும் இல்லாம ஒரேடியா, அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், வந்த விஜய் ஆட்சிக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே திருச்சியில ஒரு 300 ரவுடிகள் வந்து ஆயுதங்களோட எஸ்பிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று, அதெல்லாம் வீடியோவா வந்தது. ஆனா அந்த வீடியோ வந்து எப்போ வந்து தேர்தலுக்கெல்லாம் முன்னால ரவுடி எல்லாம் கூப்பிட்டு நீங்களாம் வந்து இந்த தேர்தல் சமயத்துல இந்த தேர்தல் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் ஆயுதங்கள் பிஸ்டல் இதெல்லாம் இருந்ததுன்னா, ஈவன் லைசன்ஸ்டு பிஸ்டலா இருந்தாலும் அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் கலெக்டர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஸ்பி கூப்பிட்டு பேசினதாகவும் அந்த வீடியோவை எடுத்து போட்டு ரவுடி, ஏன் அது திருச்சியில மட்டும்தான் ரவுடி தமிழ்நாட்டில் இருப்பாங்களா, வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்களா? அது எப்படி 300 ரவுடி திருச்சியில மட்டும் போய் எஸ்பியை பார்த்து நாங்க இனிமேல் சமத்தா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க அப்படிங்கிறது சின்ன குழந்தையா? என்ன சின்ன குழந்தையா சமர்த்தா இருக்கும்? அதான் இல்லைன்னா எந்த ரவுடியும் 300 பேர் ஒன்னா சேர்ந்து எஸ்பியை போய் பார்த்து நாங்க விஜய் வந்துட்டாரு இனிமேல் நாங்க வந்து ரவுடித்தனத்துல ஈடுபட மாட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கே இது வந்து ரெடிகுலஸா இருக்கு. அடுத்தது வேற சொன்னாரு, கஞ்சா வியாபாரிகள்லாம் வந்து விஜய் ஆட்சிக்கு வராருன்னே ஓடி போயிட்டாங்க தமிழ்நாட்டை விட்டு அப்படின்னாரு. இதுல என்னன்னால் இப்ப சரி அந்த ஜோக்கெல்லாம் அவர் வந்து ஏதோ
விஜயுடைய ஒரு குட் புக்ஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருப்பாருன்றத நம்ம அதை புறந்தள்ளிட்டு போகலாம். அவர் மேல வந்து நடவடிக்கை எடுத்து அவர் கட்சியை விட்டு நீக்கினது மட்டும் இல்லாம அவர் பேர்ல ஏதோ கம்ப்ளைண்ட் எல்லாம் அவர் டிடிவி தினகரன் கொடுக்குறாரு, அது தனி விஷயம். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, இந்த பக்கம் திமுகல இருந்து எப்ப வேணாலும் வாபஸ் வாங்கக்கூடிய அப்படின்னு அவரே சொல்றாரு ஸ்டாலின் அவர்களே. அந்த பக்கம் அதிமுக வந்து 25 பேரு அநேகமா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆறதா வழி இருக்கு. அதுலயும் பாதி பேர் திரும்பி போயிடுவாங்க போல தெரியுது எடப்பாடி பக்கம். ஸோ ரெண்டு பக்கம் இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா இவருக்கு மறுபடியும் இஸ் பேக் டு ஸ்கொயர் ஏ இந்த நம்பர்ஸ் கேம். 108ங்கிறது இவர் ரிசைன் பண்ணிட்டார், 107. இப்போ வந்து 9 அமைச்சர்கள் இவரை தவிர விஜயை தவிர 10 பேர் இலாக்காக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து 32 அமைச்சர்கள், இன்னும் 22 அமைச்சர். இதுல 2 பேர் காங்கிரஸுக்கு கொடுக்கணும்னு ஏற்கனவே அக்ரிமெண்ட். அதுல ராஜேஷ்குமாருக்கும் இன்னொருத்தர் தலித் ஒருத்தர் விஸ்வநாதன் 2 பேருக்கு கொடுக்கறதா அதாவது வெளியில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்க என்ன பிரச்சனை, பாக்கி உள்ள 3 பேரு எங்களை தான் அமைச்சர் ஆக்கணும். தாரகைன்னு ஒரு அம்மா இருக்காங்க, இன்னொரு கிறிஸ்டியன் ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த என்ன சொல்றது இந்த பெந்தகோஸ்ட் கிறிஸ்டின் அவரு எனக்கு தான் கொடுக்கணும்னு அவர் கேட்கிறாராம். ஸோ 5 பேர்ல 4 பேர் வந்து எனக்கு அமைச்சராக வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா 2 தான் விஜய் அக்செப்ட் பண்ணது. அங்க ஒரு கன்ஃபியூஷன். அதனால அந்த 2 யாருன்னு அனௌன்ஸ் பண்ண முடியாம இருக்கு. அதுக்கப்புறம் இங்க விசிக விடுதலை சிறுத்தையில் என்ன ப்ராப்ளம்னா, அவர் வந்து நாங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்னு வெளியில சொல்லிட்டார் திருமாவளவன். ஆனா எலக்ட் ஆயிருக்கிற வன்னியரசு என்ன சொல்றாரு, எனக்கு அமைச்சர் வேணுங்கிறாரு. அவர் ஏற்கனவே திமுக ஆட்சியில, அதாவது திமுக கடந்த 5 வருஷத்துல திருமாவளவன் பேச்சையே கேட்காம திமுகவோட அவர் அட்டாச் ஆகி திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பது போல் இருந்து பல விஷயங்களை புரோக்கரேஜ் பண்ணி அவர் வந்து பணம் பெருசா சம்பாதிச்சாருங்கிறது விசிக தோழர்களே வந்து நமக்கு நேரடியாக சொல்வது. ஏன்னா இது வந்து நம்ம ஏதோ ஒரு யூகத்துல சொல்றது இல்லை. அவரோட கூட இருந்த, அதாவது நம்பர் 2 பொசிஷன் நம்பர் 3 பொசிஷன்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன், அப்புறம் ரவிக்குமார், அவங்கெல்லாம் எம்பி எம்எல்ஏவெல்லாம் இருந்தவங்க. அவங்களே வந்து என்ன சொல்றாங்க, வன்னியரசுக்கு அமைச்சர் கொடுக்க கூடாதுங்கிறாங்க. அதாவது எனக்கு 2 கண்ணு போனாலும் இன்னொருத்தருக்கு 1 கண்ணு போகணுங்கிற மாதிரி. இப்போ வந்து திருமாவளவன் என்ன சொல்றாரா, திருச்சி கிழக்குல என்ன நிக்க வைங்க, விஜய் ரிசைன் பண்ணதுல நிக்க வச்சு எனக்கு துணை முதல்வர் மாதிரி கொடுங்க, இல்லைன்னா நான் வந்து திரும்பி போயிடுவேன்னு சொல்றதா இது வந்து நேத்து இன்னைக்கு காலையில வர்ற தகவல். இந்த கன்ஃபியூஷன்னாலதான் அமைச்சரவை வந்து விரிவு வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணாம இருக்காங்க. சார், எனக்கு என்னமோ தோன்றது, நீங்க வந்து 60 கோடியில ஆரம்பிச்சுங்க, அதுல வந்து பேரம் சரியா ஆகிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு வேணும்னா நோட் அடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு இந்த மார்டின் ஃபேமிலிக்கு. இந்த 60 100 ஆக்கி இந்த மிச்சம் 25 பேர் வெளில வந்துட்டாங்க. இப்ப வாக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்க வந்து டேமேஜ்டு குட்ஸ் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரும்பி போக முடியாதாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு நர்வஸ்னஸ் என்னன்னா, இவங்களை வந்து வெளியேற்றினாங்கன்னா மீண்டும் போய் அதே தொகுதியில நம்ம வந்து எலெக்ட் ஆவோம் அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்ல வரேன்னா, சுத்தி வளைச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் அவங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த 60 100 ஆக்கினா அந்த 25 என்ன 35 கூட வரலாமே, அது மாதிரி ஒரு இது பண்ணாம விட்டாங்களா, என்ன நடக்கிறது சார்? இல்ல, அதாவது நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் வைஸ் வந்து எஸ் 32 வந்திருந்ததுனால் இவ்வளவுலாம் பிரச்சனையே இல்லை, இதுதான் வந்து உண்மையான அதிமுகன்னு வந்து சட்டமன்றத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த வழியில நீங்க சொல்ற மாதிரி அது நடந்திருக்கும். அப்போ வந்து திமுக கூட்டணியில இருந்து வந்தவங்க யாருடைய தயவுமே விஜய் அவர்களுக்கு அவருடைய ஆட்சிக்கு தேவைப்படாம போயிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அப்படி நடக்காம டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோங்கிற பயத்துல போகும்போது 28 இப்போ 2 பேர் இன்னைக்கு காலையில அதை சேர்த்தா 30 மாவட்ட செயலாளர்களை இவங்க வேலுமணி எஸ்பிவி இந்த குரூப்புக்கு வேண்டியவங்கன்ற முறையில அவங்கள நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எல்லா கட்சியிலையுமே முதல்ல வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டரா இருந்தாருன்னா அவருக்கு எதிரில் உள்ளுக்குள்ளேயே ஒருத்தன் அந்த மாவட்டத்துல இருப்பான். இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயே திமுக அதிமுக 2 பொதுவான விஷயம். அந்த மாதிரி வகையில அது எதிராக இருக்கக்கூடிய ஆட்களை மாவட்ட செயலாளராக ஆக்கிட்டாங்க. அது எடப்பாடி அதை பண்ணிட்டாரு. இப்போ கட்சி பதவி நீக்கப்பட்டது. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 30 பேரை வந்து நீக்கினார். இந்த 30 பேரை வந்து இந்த எம்எல்ஏ மட்டும் இல்ல, இந்த எம்எல்ஏவுடைய குரூப்ல இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு சார்பா இருக்கக்கூடியவங்க, அவங்களை நீக்கிட்டு போட்டார் இல்லையா. லீபா ரோஸ் அவர்கள் வந்து மகளிர் அணியில ஒரு முக்கியமான பதவியில அவர் வந்த உடனே 2 மாசம் முன்னால அவர் கொடுத்தாங்க.
அதிலிருந்து அவர்கள் நீக்கப்படவில்லை. பாக்கி பேரெல்லாம் நீக்கிட்டாரு. இதுதான் ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். சார் 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 தலை சுற்றுகிறது. இப்போ இருக்கிறது லீமா ரோஸ் எந்த கட்சியில இருக்காங்க? அதிமுக தான் இருக்காங்க. ஆனா அந்த 25 குரூப்ல இருக்காங்க. வேலுமணி ஓகே ஓகே புரியுது. இப்போ கொஞ்சம் புரியுது. அதிமுக இருக்காங்க, 25 இருக்காங்க. மற்றவங்களுடைய பதவிகள் எல்லாம் பறிபோய்விட்டன. ஆனால் இவங்க மட்டும் அப்படியே அது இன்னும் இன்டாக்டா இருக்கு. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, கதவை திறந்தான் வைத்திருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி அப்படின்னு எனக்கு தோன்றது. சார் நீங்க சொல்லுங்க சார். அதுவும் உண்மையா இருக்கலாம். இல்லை, அதை தாண்டி லீமா ரோஸ் வந்து பாரிவேந்தர், அதாவது அவரு ஐஜேகே கட்சியிலிருந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்க ஒரு கால் ஜாயினிங் போனஸ் கொடுத்துருக்கலாம். பொதுவா கார்பரேட்ல வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. பட் அரசியல்ல வந்து போய் ஜாயின் பண்றவங்க ஒரு கால் போனஸ் கொடுத்துருக்கலாம். அது அவங்க வந்து போனஸ் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அதிமுக எனக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு போனஸ் கொடுத்திருந்தால் இப்ப அவங்கள பதவி விட்டு நீக்கும் போது சிக்கல் வரும். இப்படி எல்லாமே வந்து குதிரை பேரம்ங்கிறது எல்லா பக்கத்துலயும் இருக்கு. இதுல இவங்க வேலுமணி அவர்கள் குரூப்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி தன்னுடைய பக்கம் இருக்கக்கூடிய அந்த 22 பேர், அதாவது ஆதரவு அளிக்காமல் போனார்ல எடப்பாடியோடு சேர்ந்து, அவங்க வந்து எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்களே சில பேர் எங்ககிட்ட வரேங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் 10 கோடி பணம் கொடுப்பேன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. அதனால அவங்க எல்லாம் வந்து வரல. ஆக தெளிவா தெரியுது, குதிரை பேரம் 10 கோடியா 60 கோடியா எத்தனை கோடிங்கிறதுல வந்து இந்த பக்கத்துலயும் இந்த பக்கத்துலயும் போட்டி நடக்குதே தவிர குதிரை பேரம் நடக்கிறது. இப்போ வந்து எடப்பாடி கொடுத்திருக்கிற பெட்டிஷன்ல சிபிஐல இதை விசாரிக்கணும், விஜய் பேரிலும் ஆதவர்ஜுனா பேரிலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இதை விசாரிக்கணும்னு அவர் பெட்டிஷன் கொடுத்திருக்காரு கவர்னருக்கு. கவர்னர் என்ன பண்ண போறாரு, டெல்லிக்கு கன்சல்ட் பண்ணி தான் அவர் ஜனாதிபதி வரைக்கும் அதை எடுத்துட்டு போய் தான் ஏதாவது அந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு மேலிடத்துக்கு கொண்டு போய் தான் அவர் கவர்னர் முடிவு பண்ணணும். அவரே தனியா முடிவு பண்ற அளவுக்கு இருக்காது. ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன். சபாநாயகர் என்ன சொல்றாரு, இந்த 25 பேர் விஷயத்துல நீங்க வந்து அவங்கள பதவி நீக்கம் செய்யணும், கட்சியில இருந்து நாங்க நீக்கிட்டோம், அதாவது கட்சி பதவியில இருந்து நீக்கிட்டோம், அதனால நீங்க வந்து சட்டமன்றத்துல அந்த 25 கணக்குல எடுத்துக்கூடாதுன்னு எடப்பாடி அவர்கள் சபாநாயகர் பிரபாகரனுக்கு லெட்டர் கொடுத்துட்டார். அதுக்கு சபாநாயகர் என்ன சொல்றாரு, அதற்கு உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும். அது எந்த காலத்துல எடுப்பாங்கன்னு தெரியாது இப்போதைக்கு. ஏன்னா சட்டமன்றமும் ஒத்தி வச்சாச்சு இன்டெஃபினட்டா. இதுக்கப்புறம் வந்து நடக்கிறது என்னங்கிறது எல்லாமே வெளியில, சட்டமன்றத்துக்கு வெளியில தான் நடக்கும். இதுக்கு நடுவுல தான் இந்த சனாதன ஒழிப்புன்னு மறுபடியும் வந்து அவர் உதயநிதி பேசினது வந்து எதனாலன்னா விஜய சிக்கல்ல மாட்டி விடணுன்றதுக்காகவே அவர் பேசுறாரு. அவர் ஏற்கனவே பேசி 13 மாநிலத்துல வழக்குகள் இருக்கு. அது உச்ச நீதிமன்றம் வந்து ஒன்னா கம்பைன் பண்றதுக்கு அதை தள்ளுபடி, அதாவது சேர்க்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப ஏன் வந்து அதை வந்து அவர் மறுபடியும் பேசுறாருன்னா, இந்த அதான் நான் வேற ஏதோ ஒரு இதுல கூட சொல்லியிருந்தேன், இந்த கோர்ட்ல நிக்க வச்சு ஒருத்தங்கிட்ட வந்து பொண்டாட்டிய வந்து டெய்லி கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி அவன் பேர்ல கேஸு. அது எதிர் வக்கீல் வந்து கூண்டுல நிக்க வச்சு ஹவ் யூ ஸ்டாப்டு பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னு கேட்டாராம். எஸ்ன்னு சொன்னாலும் மாட்டிப்பான், அவன் நோன்னு சொன்னாலும் மாட்டிப்பான். ஹவ் யூ ஸ்டாப்டுன்னு கேட்டா, இன்னும் நோன்னு சொன்னா நாட் எட் ஸ்டாப்டுன்னு அர்த்தம் ஆயிடும், எஸ்ன்னு சொன்னா ஆமா அடிச்சேன்னு ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல விஜய் கட்சியை கொண்டு போனோங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சார் இந்த கேள்விக்கு இந்த நீங்க சொன்னீங்களே இந்த கேள்வி கொஞ்சம் மாத்தி எஸ்.சி. சேகர் நானும் ஒண்ணு போட்டிருந்தாரு, ஞாபகம் வருது. அதுல வந்து இவருடைய அவர் நண்பர் இவர் கேட்பாரு, ஏண்டா மனைவி உன்னை அடிக்கிறது நிறுத்திட்டாளா அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, அது ஏன் கேட்கற, அடிக்கிறது மட்டும் இல்ல டெக்னிக்கலா அடிக்கிறாடா அப்படின்வாரு. அது என்ன டெக்னிக்கலா அடிக்கிறான் அப்படின்னா, அடிக்கிறதுலாம் அவங்க வந்து ஐயோயோன்னு அவங்க கத்துவாங்களாம். அதாவது மனைவி வந்து கணவனை அடிச்சிட்டு இருக்காங்க, மனைவி ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துவாங்களாம். ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் தெரியும் இவர் தான் அவர் அடிக்கிறார் அப்படின்னு. இது மாதிரி என்ன சார் ஆயிட்டு இருக்கு இந்த இது வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுச்சு. இதுல வந்து இதை தாண்டி வந்து எப்படி இந்த சனாதனம் வந்து அதாவது விஜய் என்ன பண்ணிருக்கணும், அவர் சனாதனத்தை ஒழிப்பேன்னு மறுபடியும் வந்து பேசுறது எதுக்காக பேசுறாருன்னா தெரிஞ்சேதான் பேசுறாரு. சட்டமன்றத்துல பேசுறதுக்கு எதிராக கோர்ட்ல வந்து வழக்கு தொடுக்க முடியாது. இந்தியாவில் உள்ள சட்டப்படி சட்டமன்றத்துல பேசினது வெளியில கோர்ட்ல வந்து நீங்க கேஸ் போட முடியாது.
அப்ப விஜய் என்ன பண்ணியிருக்கணும், அங்கேயே வந்து குறைந்தபட்சமா நாசூக்கா நாங்கள் வந்து எந்த மதத்தை ஒரு குறிப்பிட்ட சார்பு இல்லாமல் எல்லா மத நல்லிணக்கத்துல வந்து நாங்க பண்ணுவோம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு டயலாக் ஒரு சினிமாவில் சம்மதம், எம்மதமும் சம்மதம், யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு இது ஒரு சமூக நீதி அரசாக செயல்படும் இப்படின்னு ஒரு பதில் சொல்லணும். பட் அவருக்கு என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி எக்ஸ்டெம்போரா பேசி பழக்கமே இல்லை. யாரோ எழுதி அதை ஒரு A4 ஷீட்ல எழுதி கொடுக்கணும், அதை அவர் படிக்கணும். அவர் போய் எழுதி வாங்கி அது ஏன் இதை சொல்றேன்னா, இவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு வீடியோல அறிக்கை கொடுத்தாரு. உடனடியா உதயநிதி எதிர்கட்சி தலைவரான உதயநிதி வந்து இதை சட்டமன்றத்திலேயே சொல்லி இருக்கலாமே, 8 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் யாரோ எழுதி கொடுத்து பேசுறாருன்னே வெளிப்படையா வந்து பப்ளிக்ல பேசிட்டாரு. இப்படி ஒரு சூழல் வந்து மோசமா இருக்கு. இதுல சனாதனத்தை ஒழிப்போம்னா சனாதனம்னா என்னன்னு யாருக்கு புரிஞ்சுது? மகாபாரதத்திலேயே சாந்தி பருவத்துல சொல்லுது, சனாதனம்னா சகோதரத்துவம் நல்லிணக்கமும். சுவாமி விவேகானந்தர் வந்து சனாதனம்னா யூனிவர்சல் எட்டர்னல் ட்ரூத்னு சொன்னார். அவர் அரவிந்த மகரிஷி வந்து அரவிந்தர் நம்ம ஆரோவில்லி அரவிந்தர் வந்து அவர் வந்து என்ன சொன்னாரு, சனாதனம்னா தேசியம். இவங்கெல்லாம் வந்து ஏன்னா உதயநிதி அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னால பேசுற போது மேடையில சனாதனத்தை ஒழிப்போம்னு பக்கத்துல இருந்த திக தலைவர் திராவிட கழக தலைவர் வீரமணி வந்து சனாதனம் சொல்லுவது இந்து மதம், இந்து மதத்தை ஒழிப்போம்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. அப்போ இவங்க அந்த இப்போ இது பிரச்சனையான உடனே உதயநிதி மறுபடியும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு. நான் சொன்னது வந்து இந்து மதத்தை மட்டும் இல்ல, எந்த மதத்துல எல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கோ அது எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறது தான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னோம். ஏன் இப்போ கிறிஸ்டியன்ல சாதி பிரிவு இல்லையா? கேத்தலிக் சர்ச்சில் வந்து CSIயோ இல்லை ப்ராட்டஸ்டன்ட்டையோ இல்லை பெந்தகோஸ்டையோ உள்ள விடுவாங்களா முதல்ல வழிபடுறதுக்கு? அதுக்கப்புறம் பேஸ்டரா வந்து இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் பல சாதிகள் இருக்கு, அவங்கள வந்து லப்பை மரக்காயர்னு இருக்கு, வரிசையா நிறைய சாதிகள் இருக்கு. இப்ப அதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லுவாரா? அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை கூடாதுன்னு சொன்னா அது என்ன இந்து மதத்துல மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை கூடாதா? அவங்களும் ஏதோ ஒரு அவரை இயேசுவை அவர்கள் வழிபடுகிறார்கள், அவர்கள் அல்லாவை இறைவன் என்று சொல்லுகிறார்கள். அங்கெல்லாம் கடவுள் உண்டு, இங்க மட்டும்தான் கடவுள் கிடையாதா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு. இதுல தமாஷ் என்னன்னா ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, சனாதனத்தை ஒழிக்கிறதுன்னு நாங்க கூட வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, இது தாவேக, ஆனால் இந்துத்துவாவுக்கு எதிரானது. அப்ப நம்மளோட கேள்வி பதில் என்னன்னா, இதே மாதிரி வேற யாராவது இந்துக்கள் கிட்ட இருந்து நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், அதை விட இன்னும் தாண்டி நாங்கள் ஈவேரா என்ற பெரியாருக்கு எதிரானவர்கள் இல்லை, பெரியார் ஈயத்திற்கு எதிரானவர்கள் எப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? இது என்ன ஒரு ஒரு இந்துத்துவாங்கிறது ஏதோ பிஜேபி வந்த அப்புறம் வந்ததா? 8000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்து என்பது ஒரு வாழ்க்கை முறைன்னு இப்போ 4 நாள் முன்னால உச்ச நீதிமன்றத்துல 9 பேர் ஜட்ஜி அமர்வு வந்து சொல்லியிருக்கு. இது வந்து புரியாம ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கு, கூத்து நடந்துருக்கு. சார் இப்போ லாஸ்டா வந்து முக்கியமான விஷயம், நான் வந்து நேத்திக்கு ஒரு இது போட்டிருந்தேன், மோனோலாக் போட்டிருந்தேன் நேர்களே. இது வந்து pgurus.comல கிட்டத்தட்ட 7-8 வருஷமா பப்ளிஷ் ஆகிட்டே வருது. அதாவது எப்பப்பெல்லாம் வந்து இந்த லாட்ரி மார்ட்டினுடைய சொத்துக்களை வந்து அட்டாச் பண்றாங்களோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, அதை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் முதலே சொல்லிட்டாரு திருசக்தியார், அதாவது இவங்க எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்றாங்க. சிக்கிம் லாட்ரி பற்றி சொன்னாரு, இங்க அது பேரு, அதனால தான் லாட்ரி மார்ட்டின் பேர் வந்தது, அதுதான் இதுல கோல்மால் பண்ணக்கூடியவர் அப்படின்னு. இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் கான்ட்ராக்டர். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு? ஆனா என்னுடைய கேள்வி எல்லாம் என்னன்னா, பாஜக அரசாங்கம் எப்படி இவ்வளவு விஷயங்கள்ல வந்து இவங்க தவறு நடந்திருக்கிறத கண்டுபிடிச்சும் கூட ஒரு கேஸ் இன்னும் நடக்கல இவர் மேல. இதை விட பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய கேஸ் எல்லாம் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இவருடைய எலக்ட்ரானிக் நிறுவனங்கள், அதாவது செல்போனா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஐபேடா இருக்கலாம், எதுவாகும், இதெல்லாம் வந்து இவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல இவர் வந்து இது வாங்கியிருக்காரு, கோர்ட் ஆர்டர் கொண்டிருக்காரு. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு அது என்ன ஒரு நினைவில் இருந்திருக்காங்கன்னு தெரியல. இதையும் வந்து சொல்லிட்டாங்க, தப்பா சொல்லிட்டாங்க சார். பாஜகனுடைய அரசாங்கம் இதை கேள்வி கேட்டு
அப்பீல் பண்ண வேண்டாமா? அது நடந்ததாகவும் தெரியல சார். நீங்க கொஞ்சம் இந்த அப்டேட் சொல்றீங்க. எனக்கு என்னமோ அது சில விஷயங்களை வந்து அது வந்து வெறும் குற்றச்சாட்டாக தான் இருக்கு, நிரூபணமாகவில்லை அப்படின்னு ஒரு சப்பக்கற்ற ஒரு கூட்டம் உண்டு. இதுல நிரூபணமாகி அட்டாச்மெண்ட்டும் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் கிரிமினல் கேஸ் நடந்ததா, அது வந்து கோர்ட்டுக்கு எதிர வந்ததா, அது மேல ஜஸ்டிஸ் வந்து, ஏன்னா இந்த ஒரு குடும்பம் இப்ப வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல பாண்டிச்சேரியும் வந்து விளையாடிட்டு இருக்கு. இது எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியல சார். பேக் டு யூ. அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்து நேரடியாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீதித்துறையை பத்தி பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும் என்ற காரணத்தினால, நீங்க வந்து சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னால நடந்தது, யஸ்வந்த் வர்மான்னு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி வீட்டில் வந்து அவுட் ஹவுஸ்ல 50 கோடி ரூபா கரன்சி கேஷா வச்சிருந்து அது திடீர்னு பத்திண்டி எரிஞ்சு தீப்பற்றி எரிஞ்சு அதை பத்தி வெளியில தெரிஞ்ச உடனே ஒரு வாரம் வெளியில அதை அமுக்கி வச்சு, அதுக்கப்புறம் அது வெளியில தெரிஞ்சது எப்படின்னா, வெளியில குப்பையை கொண்டு போய் கொட்டும் போது அந்த ரூபா நோட்டு பாக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் தெரிஞ்சு அது மூலமா லீக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல அவர் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி பல என்ன சொல்றது பெட்டிஷன்ஸ் ரிக்வஸ்ட் எல்லாம் போன போது உச்ச நீதிமன்ற தலைமை எஃப்ஐஆர் பதிவு பண்ண மறுத்து விட்டது. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு தகராறு பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இம்பீச்மெண்ட் வரைக்கும் இது பார்லிமெண்ட் கொண்டு போய் இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ற சமயத்துல இப்போ சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னால ரிசைன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உச்ச நீதிமன்றத்திலேயோ நீதிமன்றத்துறையிலையோ எல்லாருமே வந்து தப்பானவங்கன்னு சொல்லல. ஆனா இந்த அரசியல்லையோ அதிகாரத்திலேயோ அந்த அதிகாரிகள் பியூரோக்ரசியில இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் பிளாக் ஷீப் வந்து நீதித்துறையிலும் பரவி வருகிறதோ என்ற சந்தேகத்தை மக்களுக்கு உண்டாக்குகிறது. அந்த வகையில ஒண்ணு. ஏன் வந்து இதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, இங்க திமுக அரசுல அந்த செந்தில் பாலாஜியுடைய தம்பினா சொந்த தம்பி அசோக் மட்டும் இல்ல, அந்த அவருடைய வகைராக்கள் 3 வருஷம் முன்னால மிடில் கிளாஸ்ல இருந்தவங்க திடீர்னு வந்து 500 கோடி ரூபாய்க்கு ஈசிஆர்ல பங்களா ஸ்விம்மிங் பூலோட கட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால மிடில் கிளாஸ் இருந்தவங்க யாருன்னு கேட்டா அன்பில் மகேஷுடைய ஃப்ரெண்டு இவருங்கிறாங்க, செந்தில் பாலாஜிக்கு வேண்டி வருங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இருக்காங்க. அவங்க பேர்ல இடி ரெய்டு பண்ணிச்சு அவங்க இடத்துல எல்லாம். ஆனா அவங்க போய் உயர் நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க பேர்ல வந்து இந்த ரெய்டுக்கு அப்புறம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஃபர்தரான்னு ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க, தடை. இன்னி வரைக்கும் அந்த தடை வந்து அப்படியே தான் இருக்கு. நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கொடுக்கப்பட்ட தடை உச்ச நீதிமன்றத்துல. ஏன் வந்து இப்போ ஒரு பாமர சாதாரண மக்களுக்கு எழக்கூடிய கேள்வி, மீடியாவுக்கு எழக்கூடிய கேள்வி, ஏன் இந்த தடையை வந்து ஸ்டேயை வெக்கேட் பண்ண சொல்லி எந்த கவர்மெண்ட் போடணுமோ யாரு போடணுமோ இடி சார்பிலையோ இல்ல மத்திய அரசு, ஏன்னா இடி போட்டா இடி சப்போஸ் டு பி இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க தான் மறுபடியும் போடணுமே, ஏன் போடல? இல்ல போட்டு வந்து அங்க வந்து போட முடியாத சூழ்நிலை என்ன அங்க இருக்கு, யாருக்கு எங்க சப்போர்ட் இருக்கு அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ள எழும். பதில்கள் நமக்கு ஓரளவுக்கு புரிக்கிற மாதிரி இருந்தா கூட இது நீதிமன்ற விஷயங்கள்ங்கிறதுனால வெளிப்படையாக பேச முடியாது. அது உடனே அது கோர்ட் கண்டெம்ட்னு வந்துரும்ன்றதுனால சில விஷயங்களை போடுகமாத்தான் சொல்ல முடியுது. இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த கடையை மூடுறது இதெல்லாம் பண்றாங்களே, இந்த டாஸ்மாக் இதெல்லாம் 4.5 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய ஒரு ஆனுவல் பட்ஜெட் ஒரு ஆண்டுக்கு. அதுல இவங்க வந்து கொடுத்திருக்கிற 33 இலவசத்துல 14 இலவசங்கள் மட்டும். ஒரு உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, இந்த 2500 ரூபாய் மகளிர் தொகையா கொடுக்குறேன்னு சொல்லி தாவேகா விஜய் வந்து அறிவிச்சாரு. மாசத்துக்கு 2500. திமுகல வந்து 1.37 கோடி தான் வந்து தகுதி உள்ள மகளிர் தான் சொன்னாங்க. நாங்க எல்லா மகளிருக்கும் கொடுப்போம். எல்லா மகளிருக்கும் கொடுத்தா 2.25 கோடி வரைக்கும் வரும் தமிழ்நாட்டில் எலிஜிபிள் தான். 2.25 கோடி இன்டூ 2500 இது கொடுக்கறதா சொன்னவர் இப்போ வந்து 1000 ரூபா நேற்றுக்கு 15ஆம் தேதி அன்னைக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை நிறைவா சொல்லிடுறேன். என்னன்னா, இது வந்து 2500 லட்சியம், 1000 வந்து நிச்சயம். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சார். அண்ணாதுரை அவர்கள் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு 67ல ஒரு கதை உருட்டினாரு.
அவ்வளவுதான். அதுதான் விஷயம். இதைத்தான் வந்து சொல்ல விரும்புறேன். அதே கதையை தான் 67 அண்ணாதுரை வந்து 3 படி அரிசிக்கு பதில 1 படி அரிசி கொடுத்துட்டு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு சொன்னாரு. அதே கதையை இப்ப திருப்பி சொல்லிட்டு அதுக்கு வேற வார்த்தைகள் என்ன சொல்றாங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாயை பத்தி மறுசீரமைப்பு செய்வோம், மறுபரிசீலனை செய்வோம். இப்ப இனிமேல் இப்போ அதே மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுப்போம். கடந்த அரசு என்னெல்லாம் 10 லட்சம் கோடி கடன், ஏன்னா அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய ஆனுவல் பட்ஜெட்ல சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன், அப்புறம் இந்த 10 லட்சம் கோடிக்கு கடன் வந்து கிட்டத்தட்ட வட்டி வந்து 70,000 கோடி. இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 2.5 லட்சம் கோடி வந்து அதுல போயிடும். இந்த 33 இலவசங்கள்ல விஜய் அறிவிச்ச இலவசங்கள்ல 14 இலவசங்களை வந்து செயல்படுத்தணும்னாலே ஒரு வருஷத்துக்கு வந்து 2.5 லட்சம் கோடி ஆகும். ஆக தமிழ்நாடு பட்ஜெட் பூரா ஒன்று சம்பளம், பென்ஷன், வட்டி பிளஸ் இலவசங்களுக்கு போச்சுன்னா எந்த துறைக்குமே, பிடபிள்யூடி, வீட்டு வசதி துறை, கல்வி, எனி டிபார்ட்மெண்ட் யாருக்குமே 5 பைசா கிடையாது வெளியில கடன் வாங்காம. இதுக்கப்புறம் தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கோ இல்லை வந்து டிஎன்இபிக்கோ யாரும் வந்து கடன் கொடுக்குற நிலைமையில இல்லை. ஏன்னு கேட்டா போக்குவரத்து துறை 1 லட்சம் கோடி ஆல்ரெடி நஷ்டம். அதை தவிர வருஷத்துக்கு 16,000 கோடி நஷ்டம். யார் எந்த நிறுவனம் பணம் கொடுக்கும், எந்த அமைப்பு எப்படி வந்து பணத்தை திருப்பி வாங்கும்? போக்குவரத்து துறையும் இதே மாதிரி, போக்குவரத்து துறை அப்படிதான், டிஎன்இபியும் அப்படிதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணமே இல்லாமல், கடன் கொடுப்பதற்கும் ஆள் இல்லாமல் எவ்வளவு நாள் ஆட்சி? இது பொருளாதார ரீதியில, அரசியல் ரீதியில இந்த நம்பர்ஸ் இந்த பக்கம் டிஎம்கே, அந்த பக்கம் வந்து திருமாவளவன் 2 நாளா வந்து இல்ல மறுபடியும் வந்து துணை முதல்வர் வந்து நீங்க திருச்சி கேட்டில் என்ன கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஏன்னு கேட்டா வன்னி அரசுக்கு கொடுத்தா அவர் அந்த சிந்தனை செல்வன் அவருடைய நம்பர் 2வா இருக்கக்கூடிய மற்ற 2-3 பேர் அப்ஜெக்ட் பண்றாங்க. அவர் அமைச்சராக்குனா அப்போ நாங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் நீங்களே ஆயிடுங்க அப்படின்னு சொன்னா அவர் திருச்சி கிழக்குல நான் தான் நிற்பேங்கிறாரு. இதுல சேகர் பாபு என்ன பண்ணாரு? அவரு அது ஒரு சொம்பு கதை, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு சேகர் பாபு வந்து நிறைய பேர் போட்டாங்க ஒரு சொம்பால் அடிக்கப்பட்ட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. அது விட்டுருங்க, அது வேண்டாம். அது அவர் என்ன சொல்றாருன்னா திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்கள் திருப்பி நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா துறைமுகத்துல நான் ரிசைன் பண்றேன், அங்க நிக்க சொல்லுங்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுபடியும் மீண்டும் போய் ஒரு ரிஸ்க் எடுத்து மறுபடியும் ஒரு கால் ஏதாவது ஒரு பின்னடைவு வந்துருச்சுன்னா அது இன்னும் அவமானமா இருக்குங்கிறதுனால அதை வேண்டான்னு சொல்றாருங்கிறதோட நிக்குது. இதுதான் இப்போ வந்து எல்லா பக்கத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலை. இதுல எவ்வளவு தூரம் இந்த ஆட்சி நடக்கும், எப்படி நடக்கும், பொருளாதார ரீதியில் எப்படி நடக்கும், அரசியல்ல இந்த நம்பர் கேம்ல எப்படி நடக்கும், குதிரை பேரம் எங்கே கொண்டு போய் விடும் தமிழகத்தை, இதுதான் பெரிய கேள்விக்குறி. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைக்கு மேல தொங்கக்கூடிய கேள்விக்குறி. நேர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன காமெண்ட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் மாதிரி, நாங்க உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்க இந்த தாவேகாவுக்கும் திமுகவுக்கும். ஏன்னா நானும் திருசக்தி யாரும் உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் சார், எங்களால 100 ஒற்றுமைகளை காட்ட முடியும். 6 எங்க 100 எங்க, இது ஒரு சவால். நேர்களே கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். மிகவும் முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். மிக்க நன்றி சார். இது வந்து ஒரு கோர்வையா பார்க்கணும் நேர்களே, மக்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள், அதுல இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அதுல இப்ப உதாரணம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கும் இந்த தாவேகாவின் சோசியல் மீடியாவின் பொய் மேல பொய்யா சொல்லிட்டே வருது. சோ இவங்க வந்து என்ன நினைச்சாங்க, திமுக என்ன நினைச்சாங்க, மீடியாலாம் நம்ம பக்கம், டிவிலாம் நம்ம பக்கம், கேபிள்லாம் நம்ம பக்கம், ஓடிடி கூட நம்ம பக்கம், சினிமா கூட நம்ம பக்கம், எப்படிடா நீங்க சொல்வீங்க பார்த்தோன்னா அதற்கும் ஒரு வழி கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, இது வந்து எப்படி நடந்தது? நான் ஏமாற்றம் என்று நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து தேசியம் ஆன்மீகம் வரணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதை பக்கத்துல வச்சுட்டு இவங்களுக்கு வந்து அடிபட்டிருக்காங்க பாருங்க திமுகவுக்கு. இந்த வழி ராத்திரிலாம் இந்த நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், இதுதான் அவங்களுடைய நிலை நான் நினைக்கிறேன். இம்புட்டு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு தான். அது ஒரு அனுதாபம் மிகுந்த ஒரு இதுவா இருக்கு, அது ஹாஸ்யமா இருக்கு போகணும் உங்களுக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனா அட் த சேம் டைம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீங்க எப்படி கோட்டை விட்டீங்க? நீங்க தான் இந்திரன் சந்திரன் நினைப்பாச்சா உங்களுக்கு?
அப்படின்னு நினைச்சேன் நான். பட் எனிவே, அதாவது என்னன்னா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து கேம் என்னன்னு தெரிஞ்சுட்டு கபடி விளையாட்டு தான் இது, கபடி சாம்பியன்ஷிப்னு ஒரு பக்கம் போய் ஆடி இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இது கபடி இல்லை கோகோ அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காங்க. அதனால ஒரு பயங்கர பிரச்சனையான மாதிரி தான் எனக்கு தோன்றது. மிக்க நன்றி சார், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், நன்றி.